வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். பாத்தே சயின்ஸ் அகாடமியால தரம் 11க்கான ஒன்லைன் ரீதியான விஞ்ஞான வகுப்புகள்ல 3ஆம் தவணை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதியில சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல நாங்க பேப்பர் கிளாஸ் மற்றும் மிக முக்கியமாக பாஸ் பேப்பர் கிளாஸ்களை நாங்க போட்டிருக்கிறோம். அந்த வகையில இந்த வாரம் தெரியும், இலங்கையில மிக பிரசித்தி பெற்ற ஒரு பாடசாலையான கொழும்பு ரோயல் கல்லூரியின் 2ஆம் தவணை பரீட்சையின் அந்த பேப்பரை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் என்று, அதாவது மிக முக்கியமான வினாக்கள் அங்க போடப்பட்டிருக்கும், உங்களுக்கு தெரியும். அதே போல வினாக்களை அணுகிற முறைகளை அறிஞ்சு கொள்வதற்காக இந்த ஒரு செமினாராக இந்த பேப்பரை நாங்க போட்டிருக்கிறோம். கட்டாய பிள்ளைகள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அதிலே குறிப்பாக பல பேப்பர்களை நாங்க திருத்துற சந்தர்ப்பத்துல பல ஸ்ட்ரக்சர் பகுதியில அமைப்பு கட்டுரை, கட்டமைப்பு வினாக்கள் வார அமைப்பு கட்டுரையில நிறைய புள்ளிகளை இழக்கிறான். எனவே அந்த பகுதியை நாங்க இந்த முறை செய்யறதுக்கு இருக்கிறேன். மிக வேகமாக நிறைய விஷயங்களை சொல்ல போறேன். பிள்ளைகள் கட்டாயம் எழுதி கொள்ளுங்க, குறிச்சு கொள்ளுங்க. நான் ஏற்கனவே தந்த அந்த மெத்தட்ல தான் முதலாவது வினாவை அந்த பாடசாலை வழங்கி இருக்குது. எனவே அதனையும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. ரைட். அந்த வகையில முதலாவது வினா, ஸ்ட்ரக்சர் பகுதியில இருக்கக்கூடிய முதலாவது வினாவை எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு பொதுவான வினாவாக இருக்கு. என்ன? மனிதனின் அக்கறை இல்லாத செயற்பாடுகளின் காரணமாக கைத்தொழில் விருத்தி விஞ்ஞானத்தின் முன்னேற்றம் காரணமாகவும் நவீன உலகம் பாரிய சூழல் பிரச்சனைகளையும் சுகாதாரம் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களையும் எதிர்நோக்குகிறது. கீழே தரப்பட்ட படங்களை பயன்படுத்தியும் உமது பாட அறிவை பயன்படுத்தியும் வினாக்களுக்கு விடை தருங்க. பிள்ளைகள் கட்டாயம் மிக முக்கியமாக தரப்பட்ட பாயிண்ட்ஸ்களை கட்டாயம் கோட் அடிச்சு கொள்ளுங்க. காலநிலை மாற்றம், காலநிலை மாற்றம், தித்வா சூறாவளி, வளிமாசு, தொழிற்சாலை கழிவுகள் மூலம் கடல் உயிரினங்களில் ஏற்படும் பாதிப்பு, தொழில்நுட்ப முன்னேற்றத்தினால் ஏற்படும் உலக போர், தொழில்நுட்ப முன்னேற்றத்தினால் ஏற்படும் உலக போர், அதே மாதிரி டெங்கு நோய். இந்த மெயின் பாயிண்ட்ஸ்களை விளங்கி கொள்ளுங்க. ரைட், ஓகே. இப்ப வினாக்களுக்குள்ள வரும். முதலாவது வினா, உலகளாவிய காலநிலை மாற்றங்களுக்கு பங்களிப்பு செய்யும் மனித செயற்பாடுகள் 2 குறிப்பிடுக. உலகளாவிய காலநிலை மாற்றங்களுக்கு பங்களிப்பு செய்யும் மனித செயற்பாடுகள். அவ காலநிலை மாற்றங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை பிள்ளைகள், நல்ல தெளிவா விலகி கொள்ளுங்க. மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக நாங்க வல்லமையா சொல்றது உயிர் சுவட்டு எரிபொருள் தகனம். உயிர் சுவட்டு எரிபொருள் தகனம், உயிர் சுவட்டு எரிபொருள் தகனம் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. உயிர் சுவட்டு எரிபொருள் தகனம் அடைகிறதால பிள்ளைகள் கார்பன் டை ஆக்சைடு வாயு போன்ற வாயுக்கள் என்ன செய்து வெளியேறக்கூடியதாக இருக்கு. அடுத்தது 2வது பிரச்சனை. ரைட், இங்க தரப்பட்ட சம்பவங்கள் எடுத்தீங்கடா, ரித்துவா சூறாவளி தந்திருக்கிறார், பல பிரச்சனைகள் தந்திருக்கிறார். அதனால மிக முக்கியமாக நாங்க எடுக்கலாம் உயரமான கட்டிடங்கள், கட்டிடங்களை கட்டுறது, கட்டிடங்கள் அமைத்தல், உயரமான கட்டிடங்கள் அமைத்தல், இதெல்லாம் பிரச்சனை. உயரமான கட்டிடங்கள் அமைத்தல், அதோடு சேர்த்து காடழித்தல், காடுகள் அழித்தல், காடழித்து குடியேற்றங்கள் அமைத்தல், காடழித்து குடியேற்றங்களை அமைத்தல், குடியேற்றங்களை அமைத்தல். ரைட், இதெல்லாம் மிக பாரதூரமான விஷயங்களாக இருக்குது. ஆனால் செய்ய வழி இல்லை. இப்படியான விடைகளை எழுதும் போதுக்குள்ளே உங்களுக்கு புள்ளிகளை தருவாங்க. சொன்ன விஷயம் விளையிட்டா இந்த வசனங்களை பயன்படுத்தும். இந்த விடைகளை எழுதும் போதும் இந்த வசனங்களை பயன்படுத்தும். உயிர் சுவட்டு எரிபொருள் தகனம் எழுதுங்க, மார்க்ஸ். உயரமான கட்டிடங்கள் அமைக்கிறது, காடழித்து குடியேற்றங்கள் அமைக்கிறது. இப்படியான பிரச்சனைகள் மனித செயற்பாடுகள் பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இந்த காலநிலை மாற்றங்கள்ல என்ன செய்யுது, அதிகம் பங்களிக்குது. சொன்ன விஷயம் விளங்குனாக்கள் ஒரு லைக் கொண்டு தாங்க. ரைட் பிள்ளைகள், அப்பதான் எனக்கு விளங்கும் யார் யார் ஆக்டிவா இருக்கிறீங்க, வகுப்புல யார் ஆக்டிவா இருக்கிறீங்க. ரைட், ஓகே. 2வது பாருங்க பிள்ளைகள், 2வது வினா. வெரி குட்.
அப்ப இரண்டாவது வினா பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், அப்ப இது முதலாவது. ரைட், அப்ப 3 காரணம் தந்திருக்கு, நீங்க 2 எழுதுங்க. இரண்டாவது வினா, எந்த சமுத்திர பௌதீக மாற்றம் அண்மையில் இலங்கை உட்பட சில பகுதிகளில் யாழ், கலு, டித்வா போன்ற தீவிர சூறாவளி புயல் காற்றை ஏற்படுத்தியது? எந்த சமுத்திர பௌதிக மாற்றம், எந்த சமுத்திரத்தில் ஏற்படுற பௌதிக மாற்றம்? அப்ப உங்களுக்கு வழங்கும் இந்து சமுத்திரம். எங்கட இலங்கையில வருதுண்டா இந்து சமுத்திரத்துல நடக்கிற பௌதிக மாற்றம், அல்லது அரேபியன் கடல் இவ்வாறு சொன்னாலும் ஓகே. இந்த பகுதிகளில் நடக்கிற பௌதிக மாற்றத்தால தான் இவ்வாறான சூறாவளி புயல் காற்று ஏற்படக்கூடியதாக இருக்குது. ரைட், மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள், அமைப்பு கட்டுரை வினாக்கள் அப்படின்னு சொன்னார், அதாவது இந்த கட்டமைப்பு வினாக்கள் சொன்னால் உங்களுக்கு அந்த இடைவெளிக்குள்ள ஏதோ ஒரு விடைய ஒழிச்சு வச்சிருப்பான். அந்த இடைவெளிக்குள்ள வர வேண்டிய ஒரு விட, அதை நாங்க கண்டுபிடிச்சு போட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட், ஓகே. மூன்றாவது பாத்தீங்கன்னா, டித்வா சூறாவளி புயலினால் கரையோர குடித்தொகை சூழலுக்கு ஏற்பட்ட பாதகமான விளைவுகள் 2 தருது. அப்ப டித்வா சூறாவளியால பலர் பாதிக்கப்பட்டாங்க. உங்களுக்கு தெரியும், நாங்க கண் முன்னால பார்த்தோம், நிறைய பேர் அனுபவிச்சாங்க அந்த துன்பகரமான சம்பவங்களை. இப்ப பாத்தீங்கன்னா, டித்வா சூறாவளி புயலினால் கரையோர குடித்தொகை சூழலுக்கு ஏற்பட்ட பாதகமான விளைவுகள் 2 தருது. அப்ப கரையோர குடித்தொகைகளுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட சொத்துக்கள், உடைமைகள் அழிவடைந்தது. என்ன, அதாவது வாழிடம், அதே மாதிரி சொத்துக்கள், அதே மாதிரி உடைமைகள் அழிவடைந்தமை மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருந்தது. அதே மாதிரி குடித்தொகை சூழலுக்கு ஏற்பட்ட பாதகமான விளைவுகள் கேட்கிறார். அப்ப வாழிடங்கள், சொத்துக்கள், உடைமைகள் அழிவடைந்தமை. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா என்ன, குடித்தொகை, அப்ப பலர் இறந்து போனாங்க, உயிர் அழிவுகள் ஏற்பட்டது. என்ன, உயிர் அழிவுகள் ஏற்பட்டது, உயிர் அல்லது உயிர் இறப்புகள் ஏற்பட்டவை, உயிர் இழப்புகள் ஏற்பட்டவை. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாதிப்புகள். ரைட், அப்ப இதுகளை போட்டுக்கொண்டால் சரிபடி உயிரிழப்புகள் ஏற்பட்டவை. நாலாவது விஷயம் கவனித்துக் கொள்ளுங்க. இதெல்லாம் பொதுவான வினாக்களை குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளலாம். கைத்தொழில் நடவடிக்கை வாகனங்களின் புகை வெளியேற்றம் என்பவற்றால் வளி மாசடைதலில் நேரடி பங்களிப்பு செய்யும் இரு வாயுக்களை தருகிறது. கைத்தொழில் நடவடிக்கை, வாகனங்களோட புகை வெளியேற்றம். அப்ப கைத்தொழில் போது உங்களுக்கு தெரியணும், அங்க கட்டாயம் கார்பன் ஆக்சைடு வாயு, SO2 வாயு, NO2 வாயு போன்ற வாயுக்கள் எல்லாம் வெளியேறக்கூடியதாக இருக்கு. இங்க வாகனங்களோட புகைகள் கார்பன் ஆக்சைடு, கந்தகவீர் ஆக்சைடு, கைத்தொழிற்சாலைகளில் வர புகைகளில் இருந்து நைதரசன் ஆக்சைடுகள் வெளியேறக்கூடியதாக இருக்கும். மிக முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இதுல 2 ஆக்சைடுகளை நீங்க போட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 2 புள்ளிகளாக இருக்கும். ஐந்தாவது வினா, உலகளாவிய வெப்பநிலை அதிகரிப்பு, சீரற்ற சூழல் மாசடைதல் காரணமாக நுளம்பு காவிகளால் ஏற்படும் டெங்கு நோய் தற்போதைய நாட்களில் மிகவும் தீவிரமாக இலங்கையில் பரவி வருகிறது. உங்களுக்கு தெரியும், மழை பெய்ஞ்சாலே என்ன செய்யும், அங்க டெங்கு நுளம்புகளோட அட்டகாசம் கூடும். அப்ப தீவிரமாக இலங்கையில பரவி வருது. இந்நோய் நிலைமை தோன்ற காரணமான மனிதனினால் உருவாக்கப்படும் இரு செயற்கையான சூழல் நிபந்தனைகளை குறிப்பிடுங்க. அப்ப உங்களுக்கு தெரியணும், செயற்கையான சூழல் நிபந்தனைகளை குறிப்பிடுங்க, மனிதனால் உருவாக்கப்பட்ட. அப்ப உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள், இந்த டெங்கு நுளம்புகள் கூடுதலாக பெறுகிறது உங்களுக்கு தெரியும், சுத்தமான நீர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சுத்தமான நீர், அப்ப அதுலதான் டெங்கு நுளம்பு பெறுது. அதுக்கான காரணமாக ஒரு சீரற்ற வடிகால் அமைப்பு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. சீரற்ற அல்லது முறையற்ற வடிகால் அமைப்பு.
அப்ப முறையற்ற வடிகால் அமைப்புகள் காணப்படுறதான பிள்ளைகள் அங்க டெங்கு நுளம்புகள் குயிக்கா பரவுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. ரைட். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இயற்கையான நீரேந்து பிரதேசங்களை என்ன செய்யறாங்க, அழிச்சு மனிதன் அந்த இயற்கையான நீரேந்து பிரதேசங்களை அழிச்சு போட்டு என்ன செய்யறான்னு சொன்னார், கட்டடங்கள் எல்லாத்தையும் கட்டுறான். அப்ப அதுவும் ஒரு காரணமாக. அப்ப இயற்கையான 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 நீர் ஏந்து பிரதேசங்கள், நீரேந்து பிரதேசங்கள் சேர்த்து நீரேந்து பிரதேசங்கள், இயற்கையான நீரேந்து பிரதேசங்கள் அழிக்கப்படுதல், பிரதேசங்கள் அழிக்கப்படுதல், இவ்வாறான விஷயங்களால பிள்ளைகள் நீரேந்து பிரதேசங்கள் அழிக்கப்படுதல், இவ்வாறான விஷயங்களால ரைட் இவ்வாறான விஷயங்களால அப்ப டெங்கு நுளம்புகளோட தாக்கம் கூடுதலாக இருக்கும். இப்ப ஏற்பாட்டு இவ்வளவு ஏற்பாட்டுக்குரிய வினா, ஏற்பாட்டுக்குரிய வினா. முதலாவது ஏற்பாட்டு உயிர்ச்சுவட்ட எரிபொருள் தகனம், வீரமான கட்டிடங்கள் அமைக்கிறது, காடழித்து குடியேற்றங்கள் அமைக்கிறது. இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா தற்காலத்துல நடக்கிற காலநிலை மாற்றத்துக்கு காரணமாக இருக்கு. இது இந்து சமுத்திரம், அரேபியன் கடல் போன்ற பிரதேசங்கள்ல கடல்ல காணப்படுகின்ற மாற்றத்தால தான் இந்த சூறாவளிகள் ஏற்படும். பாலினங்கள், சொத்து, உடைமைகள் அளிக்கப்படுதல், உயிரிழப்புகள் ஏற்படுறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா கரையோர குடித்தொகைகள்ல அதே மாதிரி பொருளாதாரத்தில் ஏற்படுற பாதிப்புகளாக இருக்கு. அப்ப வளிவாசனைகளால கார்பன் டை ஆக்சைடு, SO2, NO2 போன்ற வாயுக்கள் வெளியேறக்கூடியதாக இருக்கு. மனிதண்ட சீரற்ற வடிகால் அமைப்பு, இயற்கையான நீரேந்து பிரதேசங்கள் அழிக்கப்படுதல் போன்ற காரணிகளால என்ன நடக்குதுன்னு சொன்னா பிள்ளைகள், அப்ப உங்களுக்கு தெரியணும் இவ்வாறு சூழல் என அதாவது டெங்கு நுளம்புகள் பரவுதல் இவ்வாறான பாதிப்புகள் ஏற்படும். ஓகே, அப்படி நான் சொன்ன விஷயங்கள் ஓகே ஆண்டா ஓகே, ஒரு லைக் ஒன்று போட்டுக் கொள்ளுவோம். இப்ப நாங்க பி பாட்டுக்கு வருவோம். முதலாவது ஸ்ட்ரக்சர்ல பி பாட்டுக்கு வருவோம். சரியா பிள்ளை? இப்படித்தான் நாங்க பொதுவான வினாக்களுக்கு விடையளிக்கிறோம். பொதுவான வினாக்களுக்கு இந்த வசனங்களைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. அதாவது பேப்பர் மார்க்கிங்ல இருக்கிறார்கள் இந்த வசனங்களை எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. இந்த வசனங்கள் வருமாக இருந்தால் என்ன செய்வாங்க, அங்க கரெக்ஷன் பண்ணி கொள்வாங்க. ரைட். இந்த புள்ளிய, அதாவது இந்த விடைகளை கண்டாலே புள்ளிகள் வந்துருக்கு. ரைட். பி பாட்டுக்கு வாரு. பி பாட்டு முதலாவது வினாவோட பி பாட்டு. அப்ப கவனிங்க பிள்ளையர், உண்மையிலேயே நல்ல கேள்விகள். அதனாலதான் நான் இதை உங்களோட பேப்பர் கிளாஸ்ல, முதலாவது பேப்பர் கிளாஸ்ல போட்டிருக்கிறேன். இதன் பிற்பாடு பாஸ் பேப்பர் வினாக்கள் போய்கொண்டு இருக்கு. 2017, 2018, 2019, 20, 21, 22, 23, 24, 25 அப்படின்னு போகும். சரியா? ஆக ஒழுங்கான தெளிவான பிள்ளை 2026 ஓலவல் பேப்பர் எப்படி இருக்கும் என்பதை இலகுவாக கெஸ் பண்ணி கொள்ளலாம். சரியா? அந்த ஒரு ஓர்டர்ல எங்களோட பாஸ் பேப்பர் வினாக்கள் போய்கொண்டிருக்கோம். இங்கால சிலபஸ் போய்கொண்டிருக்கோம். சிலபஸ் நாங்க குயிக்கா முடிப்போம். அதன் பிற்பாடு இன்ஷால்லா நாங்க ப்ரொஜெக்ட் கிளாஸ்ல போடுவோம். அந்த ப்ரொஜெக்டின் மூலமா ஃபுல்லா பேப்பர் தான். அதாவது எதிர்பார்க்கப்படுகின்ற 15 வினாத்தாள்கள், எதிர்பார்க்கப்படுற 15 வினாத்தாள்கள் நான் வேலை நடந்து கொண்டு இருக்குது. இன்ஷால்லா அது முடிஞ்சதோட எங்களோட ப்ரொஜெக்ட் கிளாஸ் போய்கொண்டிருக்கோம். அதன் பிற்பாடு உங்களால பாஸ் பேப்பர் போகும். உங்களை நல்ல தரமான குவாலிட்டியாக எக்ஸாமுக்கு நாங்க அனுப்பக்கூடியவர்களாக எங்களோட பிளானிங் சென்று கொண்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் ஏ எடுக்க தயாரா பிள்ளை, ஏ எடுக்க தயாரா பிள்ளை. என்ன, நாங்கள் எப்போதும் தயார். எங்களுடைய பிள்ளைகளை ஏ எடுக்க வைக்கிறது எங்களுடைய பிள்ளைகள் எப்போதும் தயாராக இருக்கும். இன்ஷா அல்லாஹ். ரைட்டா பிள்ளை? ரைட். இப்ப நாங்க பி பார்ட் வினாக்களுக்கு வருவோம். விஞ்ஞானத்தில் 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 ரைட் துரித விருத்தியினால், விஞ்ஞானத்தின் துரித விருத்தியினால். ஓ, விஞ்ஞானத்தின துரித விருத்தி, விருத்தி தானே நாங்கெல்லாம் எதிர்பார்த்தோமா பிள்ளைகள்? இவ்வாறு ஒரு ஜூம் வாயிலாக எங்கேயோ இருக்கிற பிள்ளைகள் எங்களிடம் கற்பார்கள் என்று கனவுல துளிவுடைய நாங்க நினைக்கல. 2018ஆம் ஆண்டு மட்டும், 17ஆம் ஆண்டு மட்டும் நாங்க நினைக்கவே இல்லை. ஒரு துளிவுடைய நினைக்கல இப்படியெல்லாம் படிப்போம். அதெல்லாம் விஞ்ஞானத்தின் முன்னேற்றம். சரி, ஓகே. அப்ப துரித விருத்தியினால் உருவாக்கப்பட்ட துரித விருத்தியினால் உருவாக்கப்பட்ட பல்வேறு இலத்திரனியல் ஆயுதங்களும் உலகளாவிய ரீதியிலான போர் சூழல் நிலைமைகளும் இன்றைய உலகில்
பாரிய அரசியல் பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. உங்களுக்கு தெரியும் நிறைய யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்குது. சரி, அண்மை காலத்தில் கூட இதன் காரணமாக நாம் பல பாதகமான விளைவுகளை எதிர்நோக்கியுள்ளோம். பாருங்க, ராயல் காலேஜ் பேப்பர்ல போட்டிருக்கிறார். சரி, விஞ்ஞானத்தின் விருத்தியானது மனிதனின் சிறப்பான வாழ்க்கைக்கு உதவுவது மட்டுமன்றி உலகத்தின் அழிவுக்கும் காரணமாகிறது. தற்காலத்தில் போர்ச்சூழல் உள்ள காலங்களில் பயன்படுத்தப்படும் பாரதூரமான அழிவை ஏற்படுத்தவல்ல உபகரணங்கள் 2 குறிப்பிடுக. என்னென்ன உபகரணங்கள் இந்த உலகத்துல என்ன செய்தாம் போர்ச்சூழல் காலத்துல பயன்படுத்தக்கூடியதாக இருக்குதுன்னு இருக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒன்று அணு ஆயுதங்கள், என்ன ஏவுகணைகள், ஏவுகணைகள் ஏவுகணைகள் அதே மாதிரி என்ன அணு ஆயுதங்கள், அணு ஆயுதங்கள், அணு ஆயுதங்கள். அப்ப பல நாடுகள் இவ்வாறு அணு ஆயுதங்களை மேற்கொண்டாலும் அதோட சேர்த்து பல உயிரியல் என்ன பயோவார் உயிரியல் ஆயுதங்களையும் பயன்படுத்துறாங்க. அப்படித்தானே? உயிரியல் ஆயுதங்களும் பயன்படுத்தப்படும். ரைட்? அதாவது உங்களுக்கு தெரியும், அதுக்கு நல்ல ஒரு படம் உதாரணமாக 7ஆம் அறிவு படத்தை எடுத்தீங்க. ஒரு சைனாக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற ஒரு சின்ன ஒரு போர், உயிரியல் யுத்தம், பயோவார், உயிரியல் ஆயுதமாக தொழிற்படும். ஒரு வைரஸை உருவாக்குற, அந்த வைரஸ் மூலமாக அழிக்கிறது எங்களை அறியாம. ரைட்? அப்ப இவ்வாறு பல யுத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்குது. ஆகவே இந்த விஷயங்களை நீங்க நோட் பண்ணிக்கொள்ள முடியும். சரியா பிள்ளையா? இந்த விஷயங்கள் ஏவுகணைகள், அணு ஆயுதங்கள், உயிரியல் ஆயுதங்கள், இப்படி பல பயன்படுத்தப்படுது. இது ஒன்று. 2வது பாத்தீங்கன்னா, அணு ஆயுத பயன்பாட்டினால் வெளிவிடப்படும் கதிர்வீச்சுக்கள் காரணமாக மனித வரலாற்றில் பாரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நீண்டகால சுகாதார பிரச்சனைகள் 2 குறிப்பிடுகிறார். நீண்டகால சுகாதார பிரச்சனை, அதாவது உங்களுக்கு தெரியும் அணு ஆயுதம் அப்படின்ன உடனே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்றது ஹிரோஷிமா நாகசாகி, ஜப்பான்ல ஹிரோஷிமா நாகசாகி மீது அமெரிக்கா என்ன செய்து அணு ஆயுத தாக்குதல் மேற்கொள்ற டைம்ல இன்று கூட அந்த பூமியில ரைட், அதாவது அங்கவீனர்களாக, உடல் ஊனமுற்றவர்களாக பல குழந்தைகள் பிறக்கக்கூடியதாக இருக்குதாம். அங்க தாவரங்கள் வளர்றதுக்கான தகுதி இன்னும் போதாத அளவுல காணப்படுதாம். ஆகவே பாத்தீங்கன்னா இவ்வாறான அணு ஆயுதங்களால நீண்டகால சுகாதார பிரச்சனைகளை கேட்கிறாங்க, அணு ஆயுத பயன்பாட்டினால். அப்ப பாத்தீங்கன்னா நீங்க கூடையிலும் மண்ணின் தரம் பாதிக்கப்படுதல், நீண்டகால சுகாதார பிரச்சனை, மண்ணின் தரம் பாதிக்கப்படுதல். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் அதே மாதிரி நீங்க கூடையிலும் பரம்பரை அளவுல விகாரங்கள் தோன்றுதல், பரம்பரை ஜெனட்டிக்ல விகாரங்கள், பரம்பரை அளவு விகாரங்கள் தோன்றுதல், பரம்பரை அளவு விகாரம் தோன்றுதல், பரம்பரை அளவு விகாரம் தோன்றுதல். பலர் யோசிக்கலாம், சார் பரம்பரை அளவு விகாரம் நாங்க படிப்போம், இன்றைக்கு ஆணாக இருப்பார், ஒரு வாரம் கழித்து பார்த்தா அது பெண்ணாக இருப்பார். அதாவது நிறமூர்த்தத்துல விகாரங்கள் தோன்றுதல். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் மண்ணின் தரம், மண்ணின் தரம் பாதிக்கப்படுதல், தரம் பாதிக்கப்படுதல், மண்ணின் தரம் பாதிக்கப்படுதல். பல சுகாதார சீர்கேடுல மிக முக்கியமாக சுவாச தொகுதி சம்பந்தப்பட்ட நோய்கள், பல சுவாச தொகுதி சம்பந்தப்பட்ட, அதை நாங்க பொதுவாக சொல்லலாம், பல சுவாச தொகுதி சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுது, சுவாச தொகுதி சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுது, இவ்வாறு பல விடயங்கள் இருக்குது பிள்ளைகள். பரம்பரை விகாரங்கள் தோன்றுதல், மண்ணின் தரம் பாதிக்கப்படுதல், அதே மாதிரி சுவாச தொகுதி சம்பந்தப்பட்ட தொற்றா நோய்கள் பல உண்டாகுதல் போன்ற நீண்டகால சுகாதார பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு. குடிநீர் பாதிக்கப்படுதல், இதையெல்லாம் போட்டுக்கொள்ள முடியும். நான் சொல்ற விஷயம் விளங்குதா பிள்ளை? இது பொதுவான விஷயம், ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு ஐடியா வரும். அதாவது இந்த கேள்வி எடுத்தாக்கள் இப்படியான விடைகள் வந்தால் நல்லம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அப்ப நாங்க ஒரு சயின்ஸ் டீச்சரா நாங்க என்ன செய்வோம், இன்னொரு சயின்ஸ் டீச்சர்ஸ் ஒரு ஆன்சர் கேட்டா அவங்க இன்னும் ஒரு கொஞ்சம் வித்தியாசமா தருவாங்க.
அதாவது பொதுவான விஷயம்தான், ஆனா அவங்களோட சிந்தனைக்கு உட்பட்ட மாதிரி தருவாங்க. ரைட். அப்ப எங்கட டீச்சர் இப்படி ஒண்ணு சொல்லி தந்தாவே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அது பிரச்சனை இல்லை. ஏண்டா பொருத்தமான விடைகளுக்கு சரி போடுவாங்க. ஆகவே நீங்க யோசிக்க தேவையில்லை. நான் பொதுவாக யோசிச்சு சிந்திச்சு உங்களுக்கு நான் இந்த விடையை தந்து கொண்டு இருக்கிறேன். சரியா பிள்ளைகள்? ரைட், ஓகே. பிள்ளைகள் வேகமா டைப்பிங்ல போடுவோம். நான் இப்ப தார இந்த விஷயம், ரைட். இப்ப நான் இந்த தார விஷயம் உங்களுக்கு தெளிவா இருக்குதா? இந்த விடைகள் பொருத்தமா இருக்குதா பிள்ளை? சொல்லுங்க பாப்போம். அதாவது நான் தார இந்த விஷயம் உங்களுக்கு நீங்க எழுதுற விடைக்கு பொருந்துதா? அதை யோசிச்சுக்கணும். ரைட், ஓகே. அவ்வளவுதான் வேணும். அப்படி ஒரு பொருந்தக்கூடிய ஒரு விடையாக இருக்கணும் இந்த விடை. பேப்பர் மார்க்கிங் ஸ்கீம்ல திருத்துறாக்கள் பெனல்ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த விடையும் இந்த விடையும் ஒத்து போகுதா? ரைட், ஓகே. உள்ள படிச்சிருக்கு, பொதுவான விஷயங்கள் 4-5 விஷயங்கள் அறிஞ்சிருக்குது அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க? திருத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. சரி, ஓகே. அடுத்தது மூன்றாவது விஷயம். விஞ்ஞான முன்னேற்றம் போர்ச்சூழலுக்கு பதிலாக உலக சமாதானம் மனித விருத்தி செயற்பாடுகளுக்கு பயன்படுத்துவதற்கான ஒரு உதாரணத்தை குறிப்பிடுங்க. விஞ்ஞான முன்னேற்றம் போர்ச்சூழல், அதுக்கு பதிலாக உலக சமாதானம் மனித விருத்தி செயற்பாடுகளுக்கு பயன்படுத்துவதற்கான ஒரு உதாரணத்தை குறிப்பிட சொல்லிட்டாங்க. அப்ப பிள்ளைகள் உங்களுக்கு விளங்குதா? இந்த விஞ்ஞான அபிவிருத்தி விஞ்ஞான விருத்தியாலத்தான் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பழைய காலங்கள்ல, ரைட், உண்மையே சொல்ல போனா நான் பேர்சனல் விஷயங்களை கதைக்கிறது வரும். எங்கட வாப்பாட வாப்பா, அதாவது அப்பாட அப்பா, அவனும் பாத்தீங்கன்னா 12 பிள்ளைகள். அதற்கு முந்தைய அவங்களோட தலைமுறை எடுத்தீங்கன்னு சொன்னா பல குழந்தைகள் பிறப்பாங்க. ஆனா பலர் என்ன செய்வாங்க? இறந்து போயிடுவாங்க. ஒழுங்கான மருத்துவ வசதிகள் இருக்காது. ஒரு மருத்துவ வசதிகள் இருக்காது. தற்காலத்துல மருத்துவ வசதிகள் எல்லாம் இருக்குது, குழந்தைகள அளவு பிறப்பு வீதம் குறைவாக இருக்குது. அது வேற விஷயம். நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, அந்த காலத்துல அதாவது பல குழந்தைகள் பிறந்தாலும் அதே போல இறக்கக்கூடியவர்கள் பலர் இருக்கிறாங்க. தற்காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா குழந்தைகள இறப்பு வீதம் எல்லாம் குறைவாக இருக்கு. பிறப்பிலேயே இறக்குற வீதம் குறை. காரணம் மருத்துவ வசதிகள். ஒரு குழந்தை ஒவ்வொரு மாதத்துல எப்படி 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 எல்லாம் அசைந்து கொண்டிருக்குது, ஒவ்வொரு நாட்களும் எவ்வாறு கழித்து கொண்டிருக்குது, எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கலாம். அப்ப உங்களுக்கு தெரியும் எம்ஆர்ஐ ஸ்கேனிங், சிடி ஸ்கேனிங் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி தடுப்பு மருந்துகள், இப்படி பல. அப்ப மருத்துவ ரீதியா அப்ப நீங்க போடணும் மருத்துவ துறையில இந்த விஞ்ஞானம் மருத்துவ துறையில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விஞ்ஞானம் விருத்தி அடைந்து காணப்படுது. மருத்துவத்துறையை ஒருவர் விடையாக எழுதினால் அதை நீங்க விளக்குறதுக்காக கொடுக்கணும். தடுப்பூசிகள், தடுப்பு மருந்துகள், அதே மாதிரி ஸ்கேனிங், அதாவது அதை நாங்க சொல்றது பாத்தீங்கன்னா, அதாவது ஸ்கேனிங் என்ன தமிழால் சொல்லலாம்? ஸ்கேன் நாங்க சொல்ல போனால் ரைட், படம் எடுக்கும் குழந்தைகளை நாங்க எடுக்கிறது, ஸ்கேனிங் எல்லாத்துக்கும் நாங்க மருத்துவத்துறையில பயன்படுத்திக் கொள்ளலாம். நோய்களை அறிஞ்சு கொள்றதுக்கெல்லாம் இந்த மருத்துவத்துறையில விஞ்ஞான தொழில்நுட்ப அறிவு உதவியாக இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா விவசாய பொருளாதாரத்துறை எடுத்தீங்கன்னா ரைட், அதிகூடிய விளைச்சலை தரக்கூடிய உற்பத்தி பொருட்களை, அதாவது நீங்க படிக்கிறீங்க இளைய வளர்ப்புன்னு சொல்லி, அதுக்கெல்லாம் டெக்னாலஜி ரைட். அப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும். அப்ப விவசாய பொருளாதார துறைகள்ல பயன்படுத்தப்படுது. நோய் பீடைக்கு எதிர்ப்பு கொண்ட இனங்களை தயாரிக்கிறது தொடர்பாக காணப்படுது விவசாயத்துறை. அதே மாதிரி போக்குவரத்து துறைகள்ல பாத்தீங்கன்னு சொன்னால் போக்குவரத்து துறைகள் எடுத்தீங்கன்னா மிக குறுகிய நேரத்துல பயணிக்கக்கூடிய மாதிரியான வசதிகள் வந்துட்டு. புல்லட் ட்ரெயின் அப்படி எல்லாம், புல்லட் ட்ரெயின் எல்லாம் 3 மணி நேரத்துல எவ்வளவு தூரத்துக்கு போய் ஒரு 2 மணி நேரத்துல எல்லாம் போயிடு. ரைட். அப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இவ்வாறு போக்குவரத்து வசதிகள் எல்லாம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு. ஆகவே பாத்தீங்கன்னா மருத்துவத்துறை, விவசாயத்துறை, அதே மாதிரி
தகவல் தொழில்நுட்பத்துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு எஃப் வசதிகள், எவ்வளவு எஃப், எல்லாத்துக்கும் எஃப் வந்துட்டு, ரைட், எல்லா விஷயங்களுக்கும். இப்ப நாங்க படிக்கிறோம், கல்விக்கும் வந்துட்டு ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ தொழில்நுட்பம் வந்துட்டு. இப்ப அது என்ன செய்யும்னு சொன்னால், இப்ப உண்மையாவே உங்களுக்கு தெரியணும், இந்த தொழில்நுட்ப முன்னேற்றம் வந்து, அதாவது ஒரு கத்தி மாதிரி, கத்தரிக்காய் வெட்டே மேலும் அல்லது ஆபரேஷன் பண்ணே மேலும் கத்தி, கழுத்தை வெட்டே மேலும், நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், ரைட். அதே மாதிரி தப்பு பண்ற விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம். ஆகவே பாத்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்ப துறைகளையும் அது பயன்படுத்தப்படுது. அப்ப ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்றை திறந்து சந்தோஷமாக கதைச்சு கொள்றதுக்காக, அல்லது ஒரு தொலைவுல உள்ள நபர்களை அவங்களுடைய அதாவது சுக துக்கங்களை அறிந்து கொள்றதுக்காக இந்த தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் இந்த விஞ்ஞானத்துறை, விஞ்ஞான விருத்தியினால் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப கேள்வி என்னன்னா, விஞ்ஞான முன்னேற்றம் போர் சூழலுக்கு பதிலாக, அதாவது யுத்தத்துக்கு பயன்படுத்தாம உலக சமாதானம், மனித விருத்தி செயற்பாடுகளுக்கு எப்படி பயன்படுது அத உதாரணத்தோட குறிப்பிட சொல்லியிருக்கு. அப்ப ஒருத்தர் மருத்துவத்துறைன்னு சொன்னா, அப்ப மருத்துவத்துறைக்கு பாத்தீங்கன்னா பல்வேறு தடுப்பு மருந்துகளை பயன்படுத்துறது, பல்வேறு விடயங்களுக்கு இந்த மருத்துவத்துறையில விஞ்ஞான அறிவு மிக முக்கியமாக இருக்குது, விஞ்ஞான விருத்தி முக்கியமாக இருக்கு. ஒருத்தர் விவசாயத்துறைன்னு எடுத்தால் அதுலயும் முக்கியத்துவமாக இருக்குது. போக்குவரத்து துறை எடுத்தீங்கன்னு சொன்னா அதுலயும் மிக முக்கியமாக இருக்குது. அதே மாதிரி தகவல் தொழில்நுட்ப துறைக்குள்ள அது உதவியாக இருக்குதுன்னு சொன்னா, பல்வேறு சமூகங்களை ஒன்றிணைச்சு அவங்களோட ரைட் முன்னேற்றங்களுக்கு இது உதவியாக இருக்குது. பாருங்க, சோசியல் மீடியாவுல எவ்வளவு விஷயங்கள் ஷேர் ஆகுது, எவ்வளவு விஷயங்கள் ஷேர் ஆகுது யோசிச்சு பாருங்க. இந்தியாவுல என்ன விஜய் சங்கீதா வந்து விவாகரத்து வாபஸ் பெற்றுட்டாங்கன்னு சொன்னா எவ்வளவு விஷயங்கள் ஷேர் ஆகுது யோசிச்சு பாருங்க. ஒரு ஊர்ல தனியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒருத்தரும் அந்த நியூஸை கேட்கக்கூடிய மாதிரி வந்துட்டு, அதுதான் சொல்றாங்க உள்ளங்கையில் உலகம், உள்ளங்கையில் உலகம், உலகத்துல நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி, ரைட். அப்படி உருவாகினதுக்கு காரணம் எங்களுடைய இந்த விஞ்ஞான முன்னேற்றம். அதான் கேட்கிறான், எது சரி, நீங்க ஒரு துறைய எழுதி அதுக்கு ஒரு உதாரணத்தை போட்டு விட்டா சரி. சொன்ன விஷயம் விளையிட்டே, நான் சொன்ன விஷயம் விளங்கிட்டுதான், ரைட். 4வது, அப்ப ஒரு முன்னேற்றத்தை எழுதுற விஞ்ஞான முன்னேற்றம்டா, ஒண்ணு மருத்துவத்துறைக்கு எழுதுங்க, விவசாயத்துறைக்கு எழுதுங்க, போக்குவரத்து துறைக்கு எழுதுங்க, தகவல் தொழில்நுட்ப துறைக்கு எழுது, எது சரி ஒன்றுக்கு எழுதி விட்டா சரி. அடுத்தது 4வது, பிள்ளைகள் உங்களுக்கு இந்த தொலைபேசின்னு சொன்னா வரைவிலக்கணம் தெரியுமா? தொலைபேசி அப்படிதான் வரைவிலக்கணம். ஏன்னா தொலைபேசின்னு சொன்னா வரைவிலக்கணம் தெரியுமா? கிட்ட ஒரு அறிஞர் ஒரு தொலைபேசிக்கு வரைவிலக்கணம் ஒன்று சொன்னார். தொலைபேசி, அதுக்கு என்ன வரைவிலக்கணம்னா பிள்ளைகள், என்ன தொலைவில் உள்ளவர்களை அருகிலும், அருகில் உள்ளவர்களை தொலைவிலும் வைக்கக்கூடிய ஒரு கருவி, ஒரு உபகரணம். தொலைவில் இருக்கிறார்கள் அருகிலும், அருகில் உள்ள நபர்களை தொலைவிலும் ஆக்கக்கூடிய ஒரு உபகரணம் தான் தொலைபேசி அப்படின்ற மாதிரி ஒரு வரைவிலக்கணத்தை சொன்னார். அவர் சொன்னதுல நிறைய கருத்துகள் இருக்கு. பக்கத்துல இருக்கிற ஆட்களோட நாங்க தொடர்பு கொள்றதை விட தூரத்துல இருக்கிற ஆட்களோட தொடர்பு ஆகக்கூடியதாக இருக்கு. விளையாட்டா சரி, ஓகே. அப்ப கவனித்தீங்கன்னா பிள்ளைகள், அப்ப அடுத்த விஷயம் 4வது வினா, கரிச்சக்தி அணு ஆயுத உற்பத்திக்கு பதிலாக தேசிய அபிவிருத்திக்கு பயன்படும் பிரதான சந்தர்ப்பங்கள். தேசிய அபிவிருத்தி, ஒரு நாட்டின் அபிவிருத்திக்கு பயன்படுற சந்தர்ப்பம். அப்ப ஒன்று பாத்தீங்கன்னா, இந்த கருச்சக்தி, கருவை பிளந்து அங்க இருந்து வர சக்தி அணு ஆயுதங்கள் தயாரிக்க அவங்களுக்கு தெரியும். மிக முக்கியமான ஒரு நபர் அப்துல் கலாம். இப்ப இதுக்கு பதிலாக நாங்க என்னத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா, ஒன்று மின் உற்பத்தி, மின் உற்பத்தி பயன்படுத்தலாம். இந்த அணுக்கரு சக்தியை பயன்படுத்தி என்ன செய்யலாம், அந்த அணுவை பிளந்து அணு ஆயுதங்களை அதாவது உற்பத்தி செய்யறதுக்கு பதிலாக மின் உற்பத்திக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அதிகமான மின், அதிக வோல்டேஜ்ல உற்பத்தி செய்யலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா தொழில்நுட்ப துறைகளுக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம். தொழில்நுட்ப
என அதே மாதிரி விவசாய துறைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக உணவு பாதுகாப்பு, உணவு பாதுகாப்பு, உணவை மேம்படுத்துறது, உணவு தரங்களை மேம்படுத்துதல் போன்ற விஷயங்களுக்கு என்ன செய்யலாம், பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி மருத்துவத்துறைக்கும் பயன்படுத்தலாம். மருத்துவத்துறை புற்றுநோய் களங்களை அழிக்கிறது. மருத்துவத்துறை புற்றுநோய் களங்களை அழிக்கிறது. உங்களுக்கு அணுண்ட கருவை பிளந்தவர்களே அல்பா பீட்டா காமா இப்படின்ற கதிர்கள் வெளியேற்றும். அல்பா பீட்டா காமா. அப்ப இதன் மூலமாக சில அந்த அல்பா கதிர்கள் ரைட் பல பரிசோதனைகள் எல்லாமே இதோட சயின்ஸ்ல பொட்டாட்டு பரிசோதனை அப்படியாது புரோத்திரனை கண்டுபிடிச்சா அப்படித்தான். ஆகவே அந்த கதிர்கள் மூலமாக புற்றுநோய் களங்களை அழிக்கிறதுக்காக சத்திர சிகிச்சை உபகரணங்கள் அதை கிருமி நீக்கம் செய்யறதுக்கெல்லாம் இது பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு. ஆகவே இந்த விஷயங்களை நோட் பண்ணிக்கொள்ளலாம். அப்ப கரு சக்தி அணு ஆயுத உற்பத்திக்கு பதிலாக தேசிய அபிவிருத்தியில எங்க பயன்படுது அப்படின்னா மின் உற்பத்திகள்ல பயன்படுத்தக்கூடியதாக, தொழில்நுட்ப மற்றும் உணவு பாதுகாப்பு துறைகள்ல, மருத்துவ துறைகள்ல எல்லாம் இது பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு. சரியா பிள்ளை? கிட்டத்தட்ட மூன்றாவது 4வது வினாவும் கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே அப்படி. அப்ப முதலாவது வினாவுக்கு கம்ப்ளீட்டான விடைகளை எழுதிட்டீங்களா அப்படி? ரைட், முதலாவது ஸ்ட்ரக்சர் ஓகே அப்படில, ஸ்ட்ரக்சர் ஃபுல்லா ஓகே அப்படி, முதலாவது ஸ்ட்ரக்சர் ஃபுல்லா ஓகே. ரைட், ஓகே பிள்ளைகள், வெரி குட். ரைட் ரைட், இரண்டாவது ஸ்ட்ரக்சர் வினாவுக்கு வருவோம். இரண்டாவது ஸ்ட்ரக்சர் வினாவுக்கு வருவோம். கவனித்துக் கொடுங்க பிள்ளைகள், இப்படித்தான் இந்த வினாக்களுக்கு விடைகளை எழுதுறது. அவ எந்த வினாக்களுக்கு எப்படி விடைகளை கொண்டு போகணும், இந்த விஷயங்கள் எல்லாம் கட்டாயம் தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். எப்படி கேட்கிறான் திரைங்க, இந்த வினாக்களை திரையிட்டுக் கொள்ளுவோம். அத பொதுவான ஒரு மொழி நடையில ரைட், அதாவது இந்த சூழல் சம்பந்தமான இந்த மொழி நடைகளை பயன்படுத்தி கட்டாயம் நீங்க விடை எழுதக்கூடியவர்களாக இருக்கும். நீங்க எழுதுற விடையிலிருந்தே விளங்கும். அப்ப அதுக்கு உண்மையாவே நாங்க படிப்போம். இந்த உயிர்கோளம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு, ஃபுல்லா வாசிக்கணும். ஃபுல்லா வாசிச்சா அந்த மொழி நடைகள் உங்களுக்கு வரும். ரைட், மொழி நடைகள் வரும் இன்ஷால்லா. அதை நான் நல்ல ஷோர்ட்டா அழகா ரைட் எந்தவித பிரச்சனையும் இல்லாம அழகா உங்களுக்கு சொல்லித்தருவேன். சரியா பிள்ளை? நீங்க ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. அதுல பூரணமான விளக்கம் உங்களுக்கு வர மாதிரி நான் சொல்லி தருவேன். அதுக்குரிய ஒரு டியூட்டர் இருக்கு, அதையும் உங்களுக்கு தந்து அழகா உங்களுக்கு சொல்லி தருவேன். நீங்க யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ரைட், ஸ்ட்ரக்சர்ல இரண்டாவது வினாவுக்கு வருவோம். ஸ்ட்ரக்சர்ல இரண்டாவது வினா, ஸ்ட்ரக்சர்ல இரண்டாவது வினாவது ஏப்பார். உங்களுக்கு பார்த்ததோட விளங்குது பச்சை தாவரங்களில் இடம்பெறும் ஒளித்தொகுப்பு செயல்முறை மனித உயிரங்கிகளின் நிலவுகைக்கு அத்தியாவசியமான உயிரியல் செயற்பாடாகும் என இனங்காணப்பட்டது. இங்கு தாவர பகுதிகளில் சூரிய சக்தி இரசாயன சக்தியாக சேமிக்கப்பட்டுள்ளது. ரைட் ரைட், சேமிக்கப்பட்டுள்ளது. ஒளித்தொகுப்பிற்கு அவசியமான காரணிகள் விளைபொருட்களை இனங்காண அல்லது சோதிக்க தேவையான பொருட்கள் ஆய்வுக்கூடத்தில் தயார் செய்யப்பட்டுள்ளது. ரைட், அப்ப நீர், KOH, கருப்பு கடதாசி, அல்கோஹால், அயடின், முகவை, கண்ணாடி புனல், கொதி உலாய், செலோபன், தாள், துளிப்பான், பன்சன் சுடரடுப்பு, குரோட்ட நிலை. ஒளித்தொகுப்பு தொடர்பான பரிசோதனைகளை வகுப்பு மாணவர்களை 4 குழுக்களாக பிரித்து செய்வதற்கு ஆசிரியர் உத்தேசித்துள்ளார். இதற்கு ஒவ்வொரு மேசையிலும் ஒரு முக்கியமான பதார்த்தத்தை அல்லது மூலப்பொருளை 4 மேசைகளில் வைத்துள்ளார். ஒவ்வொரு குழுவும் இனங்காண வேண்டிய காரணிகளை குறிப்பிடுக. இனங்காண வேண்டிய காரணி உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஒளித்தொகுப்புக்கு அவசியமான காரணி ஒன்று சூரிய ஒளி. சூரிய ஒளி, அதே மாதிரி பச்சையம். இது அகக்காரணி. பச்சையம் என்பது என்ன? அகக்காரணி. அதே மாதிரி கார்பன் ஆக்சைடு, நீர். இந்த 4 காரணியும் அவசியம். ஒளித்தொகுப்புண்ட பிரதான விளைபொருள் குளுக்கோஸ். அது பல சேர்ந்து மாப்பொருள் வடிவில் சேமிக்கப்படும். அதாவது பக்க விளைபொருளாக ஆக்சிஜன் வாயு வெளிக்குவர். பக்க விளைபொருளாக ஆக்சிஜன் வெளிக்குவர். மாப்பொருள் பரிசோதனை. அப்ப உங்களுக்கு தெரியணும், இது ஒளித்தொகுப்பு செஞ்சுள்ளதா, இது ஒளித்தொகுப்பு நடத்தப்பட்டுள்ளதா என்பதை அறியறதுக்கு நம்ம மாப்பொருள் பரிசோதனையை நடத்தி கொள்வோம். சரி, ஓகே. இப்ப பாப்போம் பிள்ளைகள், முதலாவது குழு
KOH சோதிக்கப்பட வேண்டிய காரணம். அப்ப KOH உடனே உங்களுக்கு என்ன வரும் ஞாபகம்? KOH உடனே முதலாவது என்ன வரும்? அப்ப KOH அதை பயன்படுத்துதுன்னு சொன்னார், ரைட்? அதுக்கு கட்டுப்பாட்டு பரிசோதனையாக நீரை பயன்படுத்துறது H2O. அப்ப உங்களுக்கு தெரியும் கார்பனீர் ஆக்சைடு வாயுவை இனம் காண்பதற்கான ஒரு பரிசோதனை, CO2 இனம் காண்பதற்கான ஒரு பரிசோதனை. வெரி குட். இரண்டாவது சோதிக்க வேண்டிய கருப்பு கடதாசி. அப்ப ஒரு தாவர இலை எடுக்கிறோம், தாவர இலைக்கு கருப்பு கலர் கடதாசி கீழம் ஒரு பேப்பர் கிளிப் கொண்டு எடுக்கிறோம், பேப்பர் கிளிப் கடதாசி கீழம். அப்ப நாங்க என்ன செய்யறோம், இதை நாங்க முதலாவது தெரியும் உங்களுக்கு ஒளித்தொகுப்பு நடைபெற்றுள்ளதா என்பதை அறியறதுக்கு முதலாவது 48 மணி நேரம் 48 மணித்தியாலம் இருட்டில் வைக்கப்பட்ட ஒரு சாடி தாவரத்தை எடுப்போம். ஏன் இருட்டில் வைக்கப்பட்ட சாடி தாவரம் தான்? ஏற்கனவே சேமிக்கப்பட்டுள்ள உணவை அகற்றுவதற்கு, ஏற்கனவே சேமிக்கப்பட்டுள்ள உணவை அகற்றுவதற்கு சாடி தாவரம் தான் கொண்டு செல்வதற்கு இலகு, அதாவது இடமாற்றம் செய்வதற்கு இலகு என்பதற்காக சாடி தாவரத்தை எடுக்கிறோம். அப்ப இங்க 48 மணி நேரம் இருட்டுல வச்ச சாடி தாவரத்தை சூரிய ஒளியில வச்சா இந்த இடம், அதாவது இந்த இடம் ஒளி தெரியணும் கருநீல நிறத்தை காட்டும். ஆனா இந்த நிறம், இந்த இடம் பாத்தீங்கன்னா மஞ்சள் கபில நிறத்தை காட்டும். கபிலம், ஏன் மஞ்சள் கபிலம்? ஒளி தெரியணும், அது அயடின் கரைசல் நிறம். அப்ப அயடின் கரைசல் நிறத்தை காட்டும். ஆகவே அப்போது தெரியணும் இது சூரிய ஒளி அவசியம் என்பதை காட்டும். அப்ப முதலாவது கார்பன் ஆக்சைடு, இரண்டாவது பாத்தீங்கன்னா சூரிய ஒளி அவசியமா என்பதை காட்ட பரிசோதனை. மூன்றாவது பாத்தீங்கன்னா கண்ணாடி புனல். அது என்னதுக்கா சொல்லுங்க. அதாவது ஒளி தெரியணும் ஒரு ஒளித்தொகுப்புண்ட பக்க விளைபொருளாக, ஒளித்தொகுப்பின் பக்க விளைபொருளாக, ஒளித்தொகுப்புண்ட பக்க விளைபொருளாக, பக்க விளைவாக விளைவாக ஆக்சிஜன் வெளியேறுதா என்பதை பார்க்கிற பரிசோதனை. உங்களுக்கு தெரியும் அதுக்கு நாங்க தெரிவு செய்யற தாவரம் ஐதர் இல்லா அல்லது வலிசுனேரியா தாவரத்தை தெரிவு செய்வோம். ரைட். நாலாவது குரோட்டன் இலை. குரோட்டன் என்பது உங்களுக்கு தெரியணும் பச்சையம் குரோட்டன் அல்லது கோலியாஸ் தாவரைகள், குரோட்டன் அல்லது கோலியாஸ் தாவரைகள் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. பச்சையம் அவசியமா என்பதை பார்க்கறது. ஏன்னா அப்ப உங்களுக்கு தெரியணும் குரோட்டன் அல்லது கோலியாஸ் தாவரையில எடுத்தீங்கன்னா அப்ப அங்க இருக்கக்கூடிய நிறங்களை நாங்க குறிச்சுக்கொள்ளும். அப்ப எங்கெல்லாம் பச்சையம் இருக்குதோ அந்த இடமெல்லாம் கருநீல நிறத்தை காட்டும். எனவே ஒளித்தொகுப்புக்கு பச்சையம் அவசியம், நிச்சயம் பச்சையம் அவசியம் என்ற முடிவு குறையும். ரைட், குறிச்சாச்சா பிள்ளைகள்? முதலாவதுக்கு 4 விடையும் ஓகே. நாங்க சரி சேர் கார்பன் ஆக்சைடு, சூரிய ஒளி, ஆக்சிஜன் அவசியமா, ஆக்சிஜன் பக்க விளைவாக வெளியே வருதா இந்த பரிசோதனை. ரைட், பச்சையம் அவசியம். ரைட், ஓகே. அடுத்தது ஒளித்தொகுப்பின் முக்கியத்துவங்கள் 2 தருக. வெரி குட் பிள்ளை. ஒளித்தொகுப்பின் முக்கியத்துவங்கள் 2 தருக. ரைட், வெரி குட். அப்ப ஒளித்தொகுப்பின் முக்கியத்துவங்கள் 2 என்ன? ஒன்று, உயிர் அங்கிகண்ட நிலவுகைக்கு தேவையான, ரைட், உயிரங்கிகண்ட நிலவுகைக்கு தேவையான, உயிரங்கிகண்ட நிலவுகைக்கு தேவையான உணவு தேவையை பூர்த்தி செய்ய, உயிரங்கில நிலவுக்கு தேவையான உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்கு இந்த ஒளித்தொகுப்பு உதவும். உயிரங்கில நிலவுக்கு தேவையான ரைட் உணவு தேவையை பூர்த்தி செய்து கொண்டது. 2வது, உயிரங்கிகளின் நிலவுக்கு தேவையான அதே மாதிரி தகனத்துக்கு தேவையான ஆக்சிஜனை பெற்றுக்கொள்ள, அதாவது உயிரங்கியல் நிலவுக்கு தேவையான என்ன, அதே மாதிரி சுவாசத்துக்கு தேவையான தகனத்துக்கு தேவையான ஆக்சிஜனை பெற்றுக்கொள்ள. 3வது, கார்பன் வட்டத்தை சீராக்க, கார்பன் வட்டத்தை சீராக்குவதற்கு. வெரி குட். அதே மாதிரி சூழல் சமநிலையை பேணுவதற்கு இந்த விஷயங்களை நோட் பண்ணி கொண்டால் நல்ல. சரியா பிள்ளை? ஓகேயா? அதுவும் கிளியராக நீங்க எழுதி இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியும் அல்லாஹ் உங்களுக்கு தெளிவாக இந்த பாடங்களை நான் படித்தது. நோட் பண்ணிக்கணும் பிள்ளைங்க கட்டாயம். அது மேல உள்ளது ஞாபகம் இல்லாட்டி தகனத்துக்கு தேவையான சுவாசத்துக்கு தேவையான ஆக்சிஜனை பெற்றுக்கொள்ள, கார்பன் வட்டத்தை சீராக்க, சூழல் சமநிலையை பேண,
இந்த விஷயங்கள் கட்டாயம் ஞாபகத்துல வைத்துக் கொள்வோம். ஷார்ட்டான விஷயம். மூன்றாவது, மேலே தரப்பட்ட குழு ஒன்றினால் பயன்படுத்தப்படும் இரசாயன பொருள் KOH தொழில் யாது? அப்ப KOH தொழில். அப்ப KOH இந்த தொழில் என்ன? கார்பன் ஆக்சைடு வாயுவை அகத்துறிஞ்சுவதற்கு என்ன செய்யும்? KOHல கார்பன் ஆக்சைடு கரைஞ்சா கார்பன் ஆக்சைடு அளவு குறைஞ்சிரும். அப்ப கார்பன் ஆக்சைடு வாயுவை அகத்துறிஞ்சுவதற்கு KOH பயன்படுத்தப்படுது. பிள்ளைகள் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஸ்கூல்ல ஒரு எக்ஸாம் பேப்பருக்குரிய வினாக்களை நீங்க செய்றீங்களாக இருந்தால் உண்மையிலேயே நீங்க நல்ல தயாராக இருக்கிறீங்க. இப்பவே உங்களுடைய தயார் ஓகே. இன்ஷா அல்லாஹ் போக போக நான் பிளான் பண்ண மாதிரி பாஸ் பேப்பர்கள், கடைசி ஒரு 10 வருட பாஸ் பேப்பர், அதே போல எங்களுடைய ப்ரொஜெக்டுக்குரிய ஒரு பேப்பர் எல்லாத்தையும் நாங்க 15 மாடல் பேப்பர்களையும் நாங்க செய்யும் போது இன்ஷா அல்லாஹ் நாங்க நல்லாவே தயாராகி விடுவோம். ரைட், ஓகே. பி பார்ட் வினாக்களுக்கு வருவோம். உயிர்வாழ் அங்கிகளை பொது இயல்புகளின் அடிப்படையில் வகைப்படுத்துதல் பாகுபாடு எனப்படும். அங்கிகளை பொதுவான இயல்புகள் அடிப்படையில வகைப்படுத்துறது பாகுபாடு எனப்படுமாம். ஓகே, எஸ். அங்கிகளை அவற்றின் பொதுவான இயல்புகளின் அடிப்படையில் கூட்டங்களாக வகைப்படுத்தும் முறை பாகுபாடு எனப்படும். அங்கிகளை அவற்றின் பொதுவான இயல்புகளின் அடிப்படையில் கூட்டங்களாக வகைப்படுத்தும் முறை பாகுபாடு எனப்படும். ஓகே, சரி. 3 பேரராஜ்யங்கள் முக்கிய இடத்தை வகிக்கிறது. இது தொடர்பான வரிப்படம் கீழே தரப்பட்டுள்ளது. 3 பேரராஜ்யம். 1 பேரராஜ்யம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், பேரராஜ்யம் பாக்டீரியா, பேரராஜ்யம் பாக்டீரியா. அதே மாதிரி பேரராஜ்யம் ஆக்கியா, பேரராஜ்யம் ஆக்கியா, ஆக்கியா. பேரராஜ்யம் யூக்கரியா, யூக்கரியா. ரைட். இப்படி 3 வகையான பேரராஜ்யங்கள் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள், சரி, பேரராஜ்யம் ஆக்கியா, பேரராஜ்யம் பாக்டீரியா என்பவற்றின் ஒவ்வொரு அங்கே முறையே தருது. அப்ப உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள், பேரராஜ்யம் பாக்டீரியாவை பொறுத்த வரைக்கும், பேரராஜ்யம் பாக்டீரியாவை பொறுத்த வரைக்கும் ரைசோபியம் இருக்குது. ரைசோபியம். ஓகே. அதே மாதிரி அசட்ரோபாக்டர் இருக்குது. அசட்ரோபாக்டர். ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாரும் வளமையா பாவிக்கிறது தான் மெத்தனோகோக்கஸ், மிதேன் வாயு தேவை. மெத்தனோகோக்கஸ். இதெல்லாம் பாக்டீரியாக்கள். ஏன் ஈகோலி பாக்டீரியா, எச்ரெச்சியா கோலி, ஈகோலி பாக்டீரியாக்கள். அதே மாதிரி ஆர்கியாவுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஹெலோபீல்ஸ் அப்படின்னு ஹெலோபீல்ஸ். அதிக உப்புச்செறிவு கூடிய இடத்துல வாழ்ற பாக்டீரியா, அதாவது ஆர்கியா. இது பாக்டீரியாவோட தொடர்பானது. பாக்டீரியா மாதிரி தான், ஆனா இவர் கொஞ்சம் வித்தியாசம். பாக்டீரியா பரவலா எல்லா சூழலையும் வாழும். ஆனா ஆர்கியா அப்படி ஆபத்தான சூழல்ல வாழும். பாக்டீரியா நுண்ணுயிர் கொல்லிகளுக்கு தாக்குதிறனை காட்டும், நுண்ணுயிர் கொல்லிகளுக்கு தாக்குதிறனை காட்டும். ஆனா ஆர்கியா காட்டாது, நுண்ணுயிர் கொல்லிகளுக்கு தாக்குதிறனை காட்டாது. ஆனா 2 பேரும் புறகரியோட்டிக் செல். புறகரியோட்டா கல ஒழுங்கமைப்புடையது. புறகரியோட்டா கல ஒழுங்கமைப்பு உடையது அப்படின்னா ஆதியான களம், திட்டமான கரு இல்லை. யூக்கரியாவை பொறுத்த வரைக்கும், பேரராஜ்யம் யூக்கரியாவை பொறுத்த வரைக்கும் அப்ப உங்களுக்கு தெரியணும், இது யூகரியோட்டிக் செல். யூகரியோட்டா கல ஒழுங்கமைப்புடையதாக இருக்கும், திட்டமான கருவெல்லாம் இருக்கும். இவரும் நுண்ணுயிர் ஒளிகளுக்கு தாக்குதிறனை காண்பிக்காது. ஞாபகம், நுண்ணுயிர் ஒளிகளுக்கு தாக்குதிறனை காண்பிக்கிறது பாக்டீரியா மட்டும். ஹெலோபீல்ஸ். அதே மாதிரி மெத்தனோஜென்ஸ். அதே மாதிரி தேமோபீல்ஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் ஆபத்தான சூழல்ல வாழக்கூடிய ஆக்கிய பாக்டீரியாக்கள். தேமோபீல்ஸ் அதிக வெப்பநிலை கூடிய இடத்துல. மெத்தனோஜென்ஸ், ஹெலோபீல்ஸ் இதெல்லாம் அதிக ஆபத்தான சூழல்ல வாழக்கூடிய ஆக்கிய பாக்டீரியா. யூக்கரியா என்ன போது பங்கஸ்களை சொல்லிடும். அதே மாதிரி புரோட்டோசோவாக்களை சொல்லிடும். புரோட்டோசோவா
அதாவது பரமேசியம், பரமேசியம், அதே மாதிரி என்ன அமீபா, 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 என்ன அதே மாதிரி கிளாமிடோமோனஸ், தாவரங்கள், விலங்குகள், யார் சரி சொல்லுங்க. சரியாப்ளே? ஓகேயா? நான் சொன்ன விஷயம் விளங்கிட்டாப்ளே? நோட் பண்ணிக்கணும், நோட் பண்ணிக்கணும். உதாரணங்களை எல்லாம் நோட் பண்ணிக்கணும். ரைட், ஓகே. அடுத்தது பிள்ளை, பாக்டீரியா வடிவங்கள் பல்வேறு வடிவங்கள்ல காணப்படும். நீங்க சின்ன வகுப்புல படிச்சிருக்கீங்க. சின்ன ஒரு விஷயம் பிள்ளை, பாக்டீரியா பொறுத்த வரைக்கும் இப்படி கோள வடிவான, கோள் உருவான, சுருளி வடிவான, கமா வடிவான, இப்படி பல வடிவங்கள்ல காணப்படும். இதை நாங்க சொல்லுவோம் கொக்கஸ், கொக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். கொக்கஸ், மெத்தனோகோக்கஸ், மெத்தனோகோக்கஸ், ஸ்ட்ரெப்டோகோக்கஸ், தேமோபிலஸ், கொக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவர் இந்த கோளுருவாக இருக்கிற கோளுருவாக பெசிலஸ், பெசிலஸ் சொல்லுவோம். பெசிலஸ், லாக்டோபெசிலஸ் பல்காரிகஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஸ்பிரில்லா, 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 சுருளி வடிவா. இது விப்ரியோ, விப்ரியோன்னு சொல்லுவோம். விப்ரியோ கொலரா, என்ன வயிற்றோட்டத்துக்கு காரணம் விப்ரியோ கொலரா, விப்ரியோ காட்புள்ளி வடிவான. அப்ப இங்க தரப்பட்ட பாக்டீரியா வடிவங்களை எழுது. அப்ப முதல்ல இங்க தந்த வினா இந்த பெசிலஸ் தந்திருக்கிறார். பெசிலஸ் தரப்பட்ட பாக்டீரியா வடிவங்கள் எழுது. அப்ப பெசிலஸ் போது கோளுருவான எழுதி கொள்வோம். கோளுருவான, இது கோளுருவான. அடுத்து பாத்தீங்கன்னா காட்புள்ளி வடிவான, இது விப்ரியோ, காட்புள்ளி வடிவான. விப்ரியோன்னு சொல்றேன் இங்கிலீஷால, சயின்டிபிக்கால சொல்லுவாங்க. நீங்க தமிழால ஷேப் எழுதுறேன்னா காட்புள்ளி வடிவான, காட்புள்ளி வடிவான, காட்புள்ளி வடிவான. ரைட், இப்படி நீங்க நோட் பண்ணி கொள்ளலாம். சரியா பிள்ளையா? ரைட். கீழ்வரும் அட்டை ஒன்றில் மாமரத்தின் விஞ்ஞான ரீதியான பெயர் பிழையாக எழுதப்பட்டது. மைங்கிஃபெரா இண்டிகா பிழையாக எழுதப்பட்டது. இப்பெயரை சரியாக திருத்தமான வடிவில் மீண்டும் எழுதுக. சரியான திருத்தமான வடிவில். இதெல்லாம் சும்மா ஈஸியான ஒரு விஷயம் பிள்ளைகள். நீங்க கூட யோசிக்கிறது கொண்டும் இல்லை. என்ன ஒவ்வொரு தாவரங்களுக்கும் மைங்கிஃபெரா இண்டிகா, மைங்கிஃபெரா, மைங்கிஃபெரா, மைங்கிஃபெரா. அப்ப உங்களுக்கு தெரியும், முதலாவது எழுத்து கேபிட்டல், ஏன் எழுத்துக்கள் ஸ்மால், தனி அடிக்கோடிடப்பட வேண்டும். அதுக்கப்புறம் இண்டிகா, 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 ரைட், இண்டிகா எல்லாம் சிறிய எழுத்துக்களாக இருக்கணும். தனித்தனி அடிக்கோடிடப்பட்டிருக்கணும். முதலாவது இருக்கிறால் சாதி பெயராக இருக்கும். இரண்டாவது இருக்கிறால் இனப்பெயராக இருக்கும். இனப்பெயராக இருக்கும். என்ன பிள்ளை நோட் பண்ணிக்கணும். ஏ, விஞ்ஞான ரீதியான இரு சொற்பெயரிட்டு தொடர்புபட்ட இரு நிறுவனங்களை தருக. இரு நிறுவனம் கேட்கிறார். அவங்களுக்கு இரு சொற்பெயரிட்டுல பல நிறுவனங்கள் இருக்கு. அதுல ஒன்று பொட்னி, தாவரவியல் சம்பந்தப்பட்ட, அடுத்தது ஜாலஜி, அதாவது விலங்கியல் சம்பந்தப்பட்ட சில நிறுவனங்கள் காணப்படும். அதுல மிக முக்கியமா உங்களுக்கு தெரியணும் ஐசிபிஎன். ஐசிபிஎன் இது பொட்னி சம்பந்தப்பட்ட நோமன் கிளேச்சர். நோமன் கிளேச்சர் அப்படின்னா இரு சொற்பெயர், தாவரங்கள் சம்பந்தப்பட்ட இரு சொற்பெயர். ஐசிசெட்என் ஜாலஜி விலங்கியல் சம்பந்தப்பட்ட நோமன் கிளேச்சர். ரைட், அதாவது இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் ஜூலஜிக்கல் நோமன்கிளேச்சர், இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நோமன்கிளேச்சர் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ரைட், பொட்டானிக்கல் அதாவது தாவரவியல் சம்பந்தப்பட்ட பெயரீடு, விலங்கியல் சம்பந்தப்பட்ட பெயர். இப்படி ரெண்டு வகையான சங்கங்கள், அதாவது அமைப்புகள், நிறுவனங்கள் காணப்படுது. இருசொற் பெயரீட்டு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? இருசொற் பெயரீட்டு முறையை அறிமுகப்படுத்தியவர் உங்களுக்கு தெரியணும். யாருக்குள்ள? கார்லஸ் லீனியஸ், கார்லஸ் லீனியஸ் அல்லது கார்லஸ் லினேயஸ் சொல்லுவாங்க.
கார்லஸ் லீனியஸ். கார்லஸ் லீனியஸ் அப்படின்ற ஒரு விஞ்ஞானி தான் the father of taxonomy, பாகுபாட்டியலின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. பாகுபாட்டியலின் தந்தை. ஓகே அப்படி இரண்டாவது ஸ்ட்ரக்சர் வினாவும் முடிச்சு. இதுல பி பாட்டு நாங்க இவ்வளவு நேரம் பார்த்தது பாகுபாடு பார்த்தது பி பாட்டு. ஓகே, ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் வினாவும் முடிச்சு. நோட் பண்ணியா டபுள்? அப்ப நீங்க கேட்கலாம், சார் இவ்வளவு குயிக்கா செய்றீங்களே அப்படின்னு. ஓ, இதுல எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சிம்பிளான விஷயம். நல்ல தெளிவா படிக்கிற பிள்ளைக்கு இதெல்லாம் விளங்கணும் குயிக்கா. ரைட், நோட் பண்ணிக்கோ. நோட். ரைட், மூன்றாவது ஸ்ட்ரக்சர் பகுதிக்கு வரும். ஓகே பிள்ளை, இன்ட்ரெஸ்டா இருக்கிறீங்களா? பாப்போம் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கிறீங்க. ஒரு லைக்கோ ஹார்ட்டோ போட்டுக்கொள்ளுவோம். அப்பதான் நாங்க தொடர்ந்து வேகமாக செய்யலாம். இது மூன்றாவது ஸ்ட்ரக்சர் வினா. அப்ப பிள்ளைகள் மூன்றாவது ஸ்ட்ரக்சர் வினா உங்களுக்கு தெரியும், ஒரு கெமிஸ்ட்ரியோட சம்பந்தப்பட்டது. கெமிஸ்ட்ரியோட சம்பந்தப்பட்டது. வெரி குட் பிள்ளைகள், வெரி குட். கெமிஸ்ட்ரியோட சம்பந்தப்பட்ட வினா. அப்ப இங்க முதலாவது நாங்க இங்க எந்த வினா எந்த அடிப்படையில கேட்கப்பட்டுள்ளது என்பதை தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அப்படி புரிஞ்சு கொண்டால் நாங்க குயிக்கா என்ன செய்யலாம், அந்த வினாவுக்கும் ஆன்சர் பண்ணி கொண்டு போயிடும். உங்களுக்கு தெரியும், நீங்க படிச்ச வினாவா இருந்தா அவ்வளவு குயிக்கா நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க. ஒரு படிக்காத வினாவா இருந்தா கொஞ்சம் தடுமாறி அப்ளை பண்ண வேண்டி வரும். எங்கேயோ படிச்ச ஒரு விஷயத்த கொண்டு பொருத்த வேண்டி வரும். ஆகவே பிள்ளைகள் கொஞ்சம் எந்த சாப்டருக்குள்ள இருக்குது அப்படின்னு மைண்ட்ல எடுத்துக்கணும். இப்ப உங்களுக்கு பார்த்ததோட இந்த மூன்றாவது வினா எதோட சம்பந்தப்பட்டது பிள்ளை சொல்லுங்கப்பா. மூன்றாவது வினா எதோட சம்பந்தப்பட்டது? நாலாவது வினா எதோடு சம்பந்தப்பட்டது? அப்ப உங்களுக்கு தெரியும், அதாவது நாலாவது மூன்றாவது ஏ பார்ட் பி பார்ட். அப்ப ஏ பார்ட் வந்து ஒரு கேஸ் கலெக்ஷன், வாயு தயாரிப்பு சம்பந்தப்பட்டது. ரைட், வாயு தயாரிப்பு யூனிட் 16 வாயு தயாரிப்பு. அதே மாதிரி இதை பாத்தீங்கன்னா கலவைகளோட சம்பந்தப்பட்டது. கலவைகள் என்ன, அதுல காட்சி வடிப்பு முறைகளோட சம்பந்தப்பட்டது. அந்த அடிப்படையில முதலாவது ஒரு பன்சன் சுடரடுப்புல சூடாக்குகிறான் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கட்டாயம் தெரியும், அது ஒரு ஆக்சிஜன் வாயு தயாரிப்புக்கான முறை. அப்ப கேட்கிறாங்க பாருங்க, இப்படி இருக்கு. அப்ப பாருங்க, ஆக்சிஜன் வாயு தயாரிப்பு. ரைட், பாருங்க இவ்வாறு தக்கை எல்லாம் இருக்குது, தக்கை எல்லாம் இருக்குது. ரைட், ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள், ரைட், இப்படி தக்கை எல்லாம் இருக்குது. இங்க இருந்து இவ்வாறு சரி போக்கு குழாய், இப்படி போக்கு குழாய் வருது இங்க. ரைட், இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இருக்கும். சரி, இங்க பென்சன் சுடர் காணப்படுது. இதுக்குள்ள கெமிக்கல் போடப்பட்டிருக்கு, கெமிக்கல் எக்ஸ் கெமிக்கல். இப்ப கேள்வி, ஓட்டு ஆய்வு சேகரிப்பதற்கான ஆய்வு கூட முறை யாது? அவனே கேட்டுட்டான், ஆக்சிஜன் வாயு தயாரிக்கிற ஆய்வு கூட முறை என்ன முறை? பிள்ளை முறைன்னு வந்தா நீங்க யாரை எழுதணும் சொல்லுங்க. முறைன்னு வந்தா பிள்ளைகள் யாரை எழுதணும்? முறைன்னு வந்தா நீங்க கட்டாயம் எழுதணும் பிள்ளைகள். ஒன்று நீரின் கீழ்முகட பேச்சியா, வலியின் கீழ்முகட பேச்சியா, வலியின் மேன்முகட பேச்சியா, அந்த விஷயத்தை தான் நீங்க எழுதணும். என்ன முறை? வாயு தயாரிப்பு முறை. அப்ப உங்களுக்கு தெரியும், ஆக்சிஜன் வாயுவை தயாரிக்கிற முறை ஒன்றே ஒன்றுதான். ஒன்று வலி, அதாவது நீரின் கீழ்முக இடப்பெயர்ச்சி முறை. நீரின் கீழ்முக இடப்பெயர்ச்சி முறை. நீரின் கீழ்முக இடப்பெயர்ச்சி முறை. நீரின் கீழ்முக இடப்பெயர்ச்சி முறை மூலம்தான் நாம் என்ன செய்வோம்? ஆக்சிஜன் வாயுவை தயாரிச்சு கொள்வோம். இரண்டாவது வினா, மேற்தரப்பட்ட படத்தில் ஆக்சிஜன் வாயுவை சேகரிப்பதற்கு தேவைப்படும் உபகரண ஒழுங்கமைப்பை வரைங்க. தேவைப்படும் உபகரண ஒழுங்கமைப்பு அப்ப உங்களுக்கு தெரியணும். அப்ப இது வந்து ஒரு போக்கு குழாயாக இருக்கு. போக்கு குழாய் என்ன? போக்கு குழாய் சொல்லுவோம். போக்கு குழாய், இது ஒரு போக்கு குழாய் ஒன்று இருக்கு. இவ்வளவு தந்திருக்கிறாங்க, இதுக்கு மேல ஒன்றும் தர இல்லை. இப்ப நாங்க வரையும். அப்ப கட்டாயம் இந்த போக்கு குழாய் நாங்க யாரோட இணைக்கணும்னா பிள்ளைகள், தேன்கூட்டு மேடையோடு இணைக்கணும். தேன்கூட்டு மேடை.
இந்த தேன்கூட்டு மேடைக்கு மேலான நாங்க வாயுச்சாடி ஒன்று வைப்போம். வாயுச்சாடி, ஒரு வாயுச்சாடி ஒன்று வைப்போம். இது நீர் கொண்ட முகம், நீர் கொண்ட முகம், நீர் கொண்ட முகம் அல்லது நீர்த்தாள், நீர்த்தாள் ஒன்று வரைஞ்ச விஷயம் டபுள். அப்ப இது நீர்த்தாளி, இதை நாங்க சொல்றது நீர்த்தாளி, நீர்த்தாளி, ரைட். அதே மாதிரி மேல பாத்தீங்கன்னா தேன்கூட்டு மேடை, தேன்கூட்டு மேடை, தேன்கூட்டு மேடை, இதை நாங்க சொல்றது இது வாயுச்சாடி, இது வாயுச்சாடி, இது வாயுச்சாடி, ரைட். அப்ப இது பாத்தீங்கன்னா தேன்கூட்டு மேடை, தேன்கூட்டு மேடை, தேன் கூட்டு மேடை, தேன்கூட்டு மேடை. அப்ப பாத்தீங்கன்னா இதுக்குள்ள நீர் இருக்கணும், நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். பிராக்டிகல் செய்யும் போது நீர் தாளிக்குள்ள என்ன செய்வாங்கன்னா, நீர் தாளிக்குள்ள அமர்த்தி இந்த வாயுச்சாடிக்குள்ள ஃபுல்லா நீரை ஏற்றி கொள்வாங்க. ஃபுல்லா நீர் இருக்கும், ஃபுல்லா நீர் இருக்கும். இப்ப நீங்க பன்சன் சுடரெடுப்பாளர் சூடாக்கும் போது இது கொதி குழாய, இது கொதி குழாய், பரிசோதனை குழாய் வச்சா அவ்வளவுதான். கொதி குழாய், கொதி குழாய், ரைட், கொதி குழாய். இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருந்து கேஸ் வரும். அப்ப இது என்ன, நீரில் அரிதாக கரையக்கூடிய, நீர்ல மிக குறைவாக கரை. அப்ப மிச்சமா இருக்கிற வாயுக்கள் என்ன செய்யும், மேல போகும். அப்ப வாயுக்கள் மேல போக போக உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இந்த நீர்மட்டம் கீழிறங்கும், நீர்மட்டம் கீழிறங்கும். மேல வாயு வர வர கீழே நீர்மட்டம் கீழிறங்கும். அப்ப நீர்மட்டம் கீழிறங்க கீழிறங்க என்ன செய்யும்னு சொன்னா, அப்ப நீர்மட்டம் கீழிறங்க கீழிறங்க உங்களுக்கு தெரியணும் வாயு இங்க நிரப்பப்படும். ஒரு கட்டத்துல நீர் வந்து இதுக்குள்ளால வரும், இந்த கோப்புக்குள்ளால வர பார்க்கும். உடனே நாங்க பன்சன் சுடரெடுப்பை என்ன அதாவது அணைக்கும். அப்ப பன்சன் சுடரெடுப்பை நாங்க நிறுத்தினோம். ஏண்டா உங்களுக்கு விளங்கிட்டது, நீர் எதுக்குள்ளால வருதுன்னு சொன்னா இங்க இருந்து வர வாயு வருது இல்ல, வாயு வருது இல்லைண்டா இங்க தாக்க முடி விட்டுட்டு அப்படின்னு ஒரு அர்த்தம். தெளிவா விளையக்கூடும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த பரிசோதனை அமைப்பை நாங்க வரைய தெரியணும். 7 சொன்னா இதுக்குள்ள நீர் இதுவான மாதிரி வரைஞ்சு கொள்ளுங்க, ரைட். இது எல்லாம் வார மாதிரி நீங்க வரைஞ்சு கொள்ளுவோம். அடுத்தது, மேற்தரப்பட்ட பரிசோதனையில் பயன்படுத்தப்படும் எக்ஸனும் ரசாயன பதார்த்தம் வெப்பப்படுத்தும் போது ஊதா நிற மீறி எஞ்சியது. அப்ப ஊதா நிறம் கதைக்கிற டைம் பொட்டாசியம் பரமங்கனேட். இரசாயன பதார்த்தத்தை வெப்பமேற்றும் போது சமப்படுத்தி இரசாயன சமன்பாட்டை தருக. அவ வெப்பப்படுத்துற சந்தர்ப்பத்துல பொட்டாசியம் பரமங்கனேட் சூடாக்கப்படும். என்ன பிள்ளை, KMnO4. அப்ப KMnO4 பொட்டாசியம் பரமங்கனேட் திண்மம், திண்மம். இதை வெப்பப்படுத்துறோம், ஹீட் பண்றோம், வெப்பப்படுத்துறோம். வெப்பப்படுத்தினா K2MnO4, அதாவது பொட்டாசியம் மங்கனேட், பொட்டாசியம் பரமங்கனேட், இது பொட்டாசியம் மங்கனேட். அதோட MnO2, MnO2 பிளஸ் O2, MnO2 பிளஸ் O2. இங்க தாக்கத்தை சமப்படுத்த K2 2, இதுக்கு முன்னால 2 இருக்கும், K2 2 இப்படி தாக்கத்தை சமப்படுத்தி கொள்வோம். இப்படி தாக்கத்தை சமப்படுத்தாம போட்டாப்லயே விடப்பில, கட்டாயம் தாக்கத்தை சமப்படுத்தி போட்டுக் கொள்ளுவோம். MnO2 பிளஸ் O2 பிளஸ் MnO2 பிளஸ் O2, MnO2 பிளஸ் O2. இந்த தாக்கத்தை கட்டாயம் நோட் பண்ணிக்கொள்ளும். MnO2 பிளஸ் O2. சுவாசத்தை தவிர ஆக்சிஜன் வாயுவின் வேறு இரு பயன்பாடுகளை தருக. சுவாசத்தை தவிர இப்ப சிலர் கேட்கலாம், சரி இதுல இந்த பௌதிக நிலையெல்லாம் போடாட்டி பிள்ளையா சார், இல்ல நிறைய டவுட் வரும். பிரச்சனை இல்லை, ஓலவல் சிலபஸ்ல இதுகளை கூடுதலாக எதிர்பார்க்க மாட்டாங்க, பௌதீக நிலைகளை எதிர்பார்க்க மாட்டாங்க. இங்க தாக்கிகளும் விளைவுகளும் சரியா எழுதப்பட்டிருக்கணும். தாக்கிகளும் விளைவு ஒருத்தர் இப்படி எழுதுறாங்க, K2MnO4 இதை சூடாக்கி KMnO4 இப்படி வருதுன்னு சொன்னாலும் பிழை. MnO4 பிளஸ் O2 போட்டாலும் பிழை. தாக்கி விளைவெல்லாம் சரியா இருக்கும், தாக்கி விளைவெல்லாம் சரியா இருக்கும். அப்ப தாக்கி விளைவெல்லாம் சரியாக இருந்து சமப்படுத்தி இருக்கணும். அதாவது
வலதுபுறமாக இருக்கிற அணுக்கள் எண்ணிக்கையும் அதே மாதிரி இங்கால இருக்கிற அணுக்கள் எண்ணிக்கை விளைவு கொண்ட அணுக்கள் எண்ணிக்கையும் தாக்கிகள் அணுக்கள் எண்ணிக்கையும் சமனாக இருக்கணும். இந்த ரெண்டு விஷயம் தான் எதிர்பார்ப்பாங்க. ரைட்டா? இந்த ரெண்டு விஷயமும் எதிர்பார்ப்பாங்க. கவனமாக இருக்கணும். அடுத்தது பிள்ளைகள், சுவாசத்தை தவிர ஆக்சிஜன் வாயுவின் வேறு இரு பயன்களை தருக. சுவாசத்தை தவிர ரைட் மின்னிரசாயன களத்துல போட்டு கொடுங்க. அங்கேயும் தேவையில்லை, நான் ஸ்கீம்ல அனுப்பி கொள்றேன் பாருங்க. அதாவது பேப்பர் திருத்துற ஸ்கீம்ல அதுல பிராக்கெட்ல போடுவாங்க. அதாவது பௌதீக நிலைகள் குறிப்பிடாவிடின் புள்ளிகளை வழங்குக, குறிப்பிடாவிடினும் புள்ளிகளை வழங்குக அப்படின்னு தருவாங்க. நீங்க யோசிக்கிறது கொண்டு இல்லை, கவனமா சரியா செஞ்சு கொள்ளும். சரியா பிள்ளைகள்? நீங்க கூட யோசிக்க தேவையில்லை. ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்துதான் பேப்பர் மார்க்கிங் நடக்கும். நீங்க ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்துதான் பேப்பர் மார்க்கிங் நடக்கும். அப்ப அவங்க எப்படி யோசிப்பாங்க, சிந்திப்பாங்க, எல்லாத்தையும் யோசிச்சுத்தான் ஸ்கீமை தயாரிக்கிறது. சரியா பிள்ளைகள்? விளையாஜா உங்களோட சைட்ல ஸ்கீம் இருக்கணுமா, எங்கட சைட்ல ஸ்கீம் இருக்கணுமா? சொல்லுங்க பாப்போம். உங்களோட சைட்ல இருக்கணுமா, எங்கட சைட்ல இருக்கணுமா ஸ்கீம்? யார சைட் நல்லா ரைட்? பாத்தீங்களா? உங்களோட சைட்ல ஸ்டூடெண்ட் சைட்ல தான் ஸ்கீம் இருக்கும். சரியா? நீங்க யோசிக்கிறது அதுக்காக பிள்ளையானதுக்கெல்லாம் சரி போட மாட்டாங்க, சரியானதுக்கு தான் போடுவாங்க. நல்லாவே என்ன செய்வாங்க, இந்த பௌதீக நிலைகளுக்கு பெருசா கணக்கெடுக்கிறது குறைவு இல்ல. ஒரு காலத்துல எதிர்வரும் காலம், இதுக்கு புறவு இல்ல, உங்களோட காலம் இல்ல, சிலபஸ் எல்லாம் மாற்றப்பட்டு அப்ப ஸ்ட்ரிக்டா சொல்லுவாங்க இப்படி பௌதிக நிலையில் கட்டாயம் போடணும் அப்படின்னு ஒரு மாற்றம் வரும்போது வரலாம். இப்போதைக்கு பார்த்துக்கான சாத்தியக்கூறு இல்லை அப்படின்ற விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கணும். ரைட்? ஓகே. ஆக்சிஜன் சுவாசத்தை தவிர ஆக்சிஜன் வாயு வேறு இரு பயன்களை தருது. வேறு இரு பயன் என்ன பயன்? சுவாசம் தவிர ஆக்சிஜன் பயன் உலோகங்களை உருக்கி ஒட்டுவதற்கு. உலோகங்களை உருக்கி ஒட்டுறதுக்கு இந்த ஆக்சிஜன் வாயு பயன்படுது. உலோகங்களை உருக்கி ஒட்டுவதற்காக பயன்படுத்தப்படும். வேற என்னத்துக்காக பயன்படுது சொல்லுங்க? ஆக்சிஜன் வாயு உலோகங்களை உருக்கி ஒட்டுறதுக்காக பயன்படுத்தப்படும். சுவாசம் தவிர தகனத்திற்காக, எரியிற தகனத்திற்காக ஆக்சிஜன் வாயு பயன்படும். அப்ப உலோகங்களை உருக்கி ஒட்டுவதற்காக, தகனத்திற்காக இந்த ஆக்சிஜன் வாயு பயன்படக்கூடியதாக இருக்குது. ஓகே அப்படியே மூன்றாவதுல ஏற்பாடு. ஓகே அப்படில ரைட்? மூன்றாவதுல ஏற்பாடு ஃபுல் கிளியரா எல்லாம் எழுதி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஈஸி பிளேன் யோசிச்சு பாருங்க. ரைட்? அப்ப நீங்க எல்லாம் ரோயல் காலேஜ்ல படிச்சிருந்தா இதெல்லாம் பெரிய ஒரு கேள்வியா இருந்திருக்காது. என்ன பிள்ளை? சும்மா செஞ்சு விட்டுப்பீங்க. நீங்க சயின்ஸ்ல எல்லாம் அழகா பார்ட் 2ல வினாக்களை நீங்க பார்த்துருப்பீங்க. 7மான அளவு 60 புள்ளிகளுக்கு நீங்க ஒரு 55 56 புள்ளிகள் எடுத்திருப்பீங்க. ஆகவே பார்ட் 1லையும் ஒரு 40 வந்திருந்தா 90க்கு மேல மார்க்ஸ் எடுக்கலும். சரி, ஓகே ரைட். பி பார்ட், காட்சி வடித்தல் என்பது கரைசல் அல்லது கலவையை கொதிநிலைக்கு வெப்பப்படுத்துவதன் மூலம், கொதிக்க வைப்போம், வெப்பப்படுத்துவதன் மூலம் பெறப்படும் ஆவியை ஒடுக்கி அதன் கூறுகளை வேறு பிரிப்பது ஆகும். ஒரு மாணவர் குழு வீட்டு உபயோக பொருட்களை, வீட்டுல இருக்கிற உபயோக பொருட்களை பயன்படுத்தி உப்பு கரைசலில் இருந்து தூய நீரை பெரும் ஒழுங்கமைப்பு கீழே தரப்படும். உப்பு கரைசல் இது இப்ப கடல் நீர் எடுப்பவே உப்பு கரைசலில் இருந்து தூய நீரை பெற்றுக்கொள்ள போறாங்க. பாருங்க பிள்ளை. அப்ப வெப்பப்படுத்துறாங்க, உப்பு கரைசல் எடுத்திருக்கிறாங்க, அலுமினிய பாத்திரம் ஒன்று எடுத்திருக்கிறாங்க, அலுமினிய குழாய் ஒன்று எடுத்திருக்கிறாங்க, ஈரலிப்பான பஞ்சு எடுத்திருக்கிறாங்க, ஈரலிப்பான துணி எடுத்திருக்கிறாங்க. ரைட்? ஓகே. மேலே தரப்பட்ட உபகரணங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் காட்சி வடிப்பு முறையாது. என்ன காட்சி வடிப்பு? ரைட்? அப்ப ஒரு கிணற்று நீர், கடல் நீரில் இருந்து நீங்க காட்சி வடித்த நீரை பெற்றுக்கொள்றா பிள்ளைகள், என்ன முறை? எளிய காட்சி வடிப்பு முறை. எளிய காட்சி வடிப்பு முறை. எளிய காட்சி வடிப்பு. ரைட்? காட்சி வடிப்புல 3 மிக முக்கிய முறை. ஆவிய குளிர்விப்பதன் மூலம் ஆவியை குளிர்ச்சிப்படுத்தி ஒடுக்கி திரவமாக மாற்றுறது. அங்க ஒடுக்குதல் செயற்பாடு நடக்கும். எளிய காட்சி வடிப்பு. எளிய காட்சி வடிப்புன்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும். எளிய காட்சி வடிப்புன்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள். எளிய காட்சி வடிப்புன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியணும். கிணற்று நீர் அல்லது கடல் நீரில் இருந்து
அதாவது காய்ச்சி வடித்த நீரை பெற்றுக்கொள்ளும். டிஸ்டில் வாட்டர், காய்ச்சி வடித்த நீரை பெற்றுக்கொள்ளும். காய்ச்சி வடித்த நீரை பெற்றுக்கொள்ளும். இன்னொன்று இருக்குது பகுதிப்பட காய்ச்சி வடித்தல். நான் சொல்லித்தான், இதுல விடை இல்ல, காய்ச்சி வடித்தல். பகுதிப்பட காய்ச்சி வடிப்புன்னு சொன்னா கொதிநிலைகள் வேறுபட்ட, கொதிநிலைகள் வேறுபட்ட, நன்கு கொதிநிலைகள் வேறுபட்ட. ஒரு ஒரு கலவை 25 பாக செல்சியஸ்ல கொதிக்கும்டா, இன்னொன்று 40 பாக செல்சியஸ்ல கொதிக்கும், இன்னொன்று 75 பாக செல்சியஸ்ல கொதிக்கும். இப்படி கொதிநிலைகள் வேறுபட்ட கலவைகள் இருக்கிற சந்தர்ப்பத்துல உதாரணமாக மசக எண்ணெயிலிருந்து, மசக எண்ணெய் க்ரூட் ஆயில், மசக எண்ணெயிலிருந்து எரிபொருட்களை பெட்ரோல் டீசலை பிரிச்செடுக்கிறது நாங்க சொல்றது பகுதிப்பட காட்சி வடித்தல். அதே போல வளி மூலக்கூறுகளில் இருந்து வளி மூலக்கூறுல இருந்து நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்களை பிரிச்சது. அப்ப வழியில உள்ள கூறுகளை பிரிச்செடுக்கிறது பகுதிப்பட காட்சி வடிப்பு. கொதிநீராவி காட்சி வடிப்பு முறை, கொதிநீராவி. அப்ப நேரடியாக நாங்க சூடாக்கும் போது அதோட வாசனை தன்மை அற்று போயிடும். அப்ப கொதிநீராவி, அப்ப 100 பாக செல்சியஸ் நீராவியை செலுத்தி அதை விட குறைந்த வெப்பநிலையில என்ன செய்யலாம், சார் எண்ணெய்களை பிரிச்செடுக்கலாம். சார் எண்ணெய்களை பிரிச்செடுத்துக் கொள்ளுத கொதிநீராவி காட்சி வடிப்பு முறைன்னு சொல்லுவோம். சார் எண்ணெயை பிரிச்செடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு முறை இருக்குது, கரைப்பான் பிரித்தெடுப்பு. கரைப்பான் பிரித்தெடுப்பு, அந்த கரைப்பான் பிரித்தெடுப்பு மூலமாக கசாயம், அதிர்ஷ்டம் என போன்ற சில வாசனை தன்மை கொண்ட பதார்த்தங்களை பிரிச்செடுத்துக் கொள்ளலாம். கொதிநீராவி காட்சி வடிப்பு முறை, கரைப்பான் பிரித்தெடுப்பு முறை மூலமாகவும் பிரிச்செடுத்துக் கொள்ளலாம். இப்ப கேள்விக்குள் மேலே தரப்பட்ட உபகரண ஒழுங்கமைப்பில் ஈரப்பஞ்சு ஈரத்துணி பயன்படுத்தப்பட்டமைக்கான காரணம் என்ன? பாப்ப யாரு சரியான விடையை சொல்றது, ஒரு வசனத்துல சொல்லேன். அப்ப ஈரப்பஞ்சு ஈரத்துணி என்பவற்றை பயன்படுத்தப்பட்டமைக்கான காரணம் என்ன? என்ன காரணம்? நீராவியை ஒடுக்குவதற்கென, ஒடுக்குவதற்கு, நீராவியை ஒடுக்கிறதுக்காகத்தான் எதை பயன்படுத்துறோம்? ஈரப்பஞ்சு ஈரத்துணியை பயன்படுத்துறோம் ஒடுக்குவதற்கு, நீராவியை ஒடுக்குவதற்கு. மேலே தரப்பட்ட ஒழுங்கமைப்பில் ஈரப்பஞ்சு ஈரத்துணியின் தொழிலை மேற்கொள்ளக்கூடிய ஆய்வுகூட உபகரணத்தை குறிப்பிடுகிறார். யாருக்குள்ளே? அந்த ஈரப்பஞ்சு ஈரத்துணியில வேலையை செய்யக்கூடிய ஒரு ஆய்வுகூட. இது இந்த பரிசோதனை பாத்தீங்கன்னா பிள்ளைகள் கழிவு பொருளை பயன்படுத்தி, எது உங்களோட வீட்டுல காணப்படுற கழிவு பொருட்களை பயன்படுத்தி ஆய்வுகூடத்துல நாங்க பயன்படுத்தும் போது லிபிகின் ஒடுக்கி, என்ன லிபிகின் ஒடுக்கி அப்படின்னு சொல்லுவோம். இலிபிகின் ஒடுக்கி, இலிபிகின் இலிபிகின் நொடுக்கி, இலிபிகின் ஒடுக்கிய பயன்படுத்துவோம். இலிபிகின் ஒடுக்கிய பயன்படுத்துவோம். தாவர பகுதியில் இருந்து சாரெண்ணெய் பிரித்தெடுப்புக்கு மேலே கூறப்பட்ட காட்சி வடித்தல் முறைக்கு பதிலாக கொதிநீராவி காட்சி வடிப்பு முறையை பயன்படுத்துவதற்கான காரணம் என்ன? என்ன காரணம்? நான் சொல்ற காரணத்தை யார் சரி எழுதி இருக்கிறீங்களான்னு பார்ப்போம். ஏன் இந்த முறைக்கு பதிலாக கொதிநீராவி காட்சி வடிப்பு முறை பயன்படுத்தப்படுகிறது, அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப உங்களுக்கு தெரியணும், ரைட்? அப்ப தாவரங்கள பாகங்கள்ல இருந்து சாரெண்ணெய் பிரித்தெடுக்கப்படுவதால், ரைட், நேரடியாக அவற்றை சூடாக்கும் போது, வெப்பப்படுத்தும் போது, நேரடியாக அவற்றை சூடாக்கும் போது, வெப்பப்படுத்தும் போதும் அவற்றின் வாசனை தன்மை அமைப்பழிந்து விடும். நேரடியாக வெப்பப்படுத்தும் போதும் அவற்றின் வாசனை தன்மை அழிந்துவிடும். எனவே எனவே கொதிநீரின், அதாவது நீரின் கொதிநிலையிலும் பார்க்க, நீரின் கொதிநிலையிலும் பார்க்க, நீரின் கொதிநிலையிலும், அதாவது 100 பாக செல்சியஸ் குறைந்த வெப்பநிலையில், குறைந்த வெப்பநிலையில், குறைந்த வெப்பநிலையில் அவற்றை பிரித்தெடுப்பதற்காக கொதிநீராவி காட்சி வடிப்பு முறை பயன்படுத்தப்படுகிறது. சொன்ன விஷயம் இல்லையா? நேரடியாக வெப்பப்படுத்தும் போதும் அவை அமைப்பழிவுக்குள்ளாகும். இதான் மிக முக்கியமான பாயிண்ட். நேரடியாக வெப்பப்படுத்தும் போதும் அவை அமைப்பழிவுக்குள்ளாகும். எனவே எனவே ரைட், எனவே நீரின் கொதிநிலையிலும் பார்க்க குறைந்த வெப்பநிலையில அவற்றை நாம பிரித்தெடுப்பதற்காக கொதிநீராவி காட்சி வடிப்பு முறை பயன்படுத்தப்படும். சொன்ன விஷயம் விலகினாக்கள் ஒரு லைக் கொடுதான்.
சொன்ன விஷயம் விளங்கினாக்கள் ஒரு லைக் கொடுத்தாங்க. அப்ப மூன்றாவது பி பாட்டு முடிஞ்சு. இப்ப சி பாட்டு. ரைட், நான் சொன்ன விஷயம் விளையாடே நேரடியா சூடாக்கலாம். கிட்டத்தட்ட கருவாயிலைன்னு வச்சீங்கன்னா கருவாயிலையை நீங்க சூடாக்கினா பிள்ளைகள் 130°C விட கூடுதலாகும். இப்படி கொடுத்தா அதுல வாசனை தன்மை அமைப்பழிந்து போயிடும். சாரெண்ணெய் ஆவி வரும், ஆனா வாசம் வராது. ஆகவே அப்ப கொதிநீராவிய கொடுக்கிற சந்தர்ப்பத்துல கொதிநீரை கொடுக்கும் போது அந்த ஆவி அமுக்கத்தால அது என்ன செய்யும்? நீராவியும் சாரெண்ணெய் ஆவியும் வெளியாகும். அப்ப நீராவி சார் எண்ணெய் ஆவி இது பாத்தீங்கன்னா பிள்ளைகள் 100°C குறைந்த வெப்பநிலையில் ஆவியாகும். இதை நீங்க சொன்ன மாதிரி லிவிங்கின் ஒடுக்கிய பயன்படுத்தும் போது என்ன செய்யும்? சாரெண்ணெய்ட ஆவி ஒடுங்கி சாரெண்ணெயாக மேல மிதக்கும், கீழே நீர் இருக்கும். ஏன் மிதக்குது? சாரெண்ணெய்ட அடர்த்தி குறைவு, நீரின் அடர்த்தி அதிகம். இவங்க 2 பேரையும் பிரிச்செடுக்கிறதுக்காக நாங்க பிரிபுணல் என ஒரு பிரிபுணலை நாங்க பயன்படுத்திக் கொள்வோம். இது சொல்ற செப்பரேட்டிங் புனல், பிரிபுணலை நாங்க பயன்படுத்திக் கொள்வோம். நான் சொல்ற விஷயம் விளங்குது அப்படின்னு ஆக்கள் பிள்ளைகள், ரைட்? நான் சொல்ற விஷயம் விளங்குதா பிள்ளை? ரைட். மிக முக்கியமான விஷயங்கள் பிள்ளை. நீங்க கேள்விகள்ல நீங்க பார்க்கும் போது இதெல்லாம் விளங்கும் உங்களுக்கு. இவ்வளவு முக்கியமான விஷயம் ரைட். அப்ப கவனிங்க பிள்ளை. இப்ப பார்ப்போம் சி பாட். ஒரு மூலகத்தின் அணுக்களை அடுத்த மூலகத்தின் அணுக்களுடன் இரசாயன பிணைப்பில் ஈடுபட்டு அவற்றின் இறுதி சக்தி மட்டத்தை பூர்த்தி செய்கின்றன. செய்தார். ரைட், ஓகே. கீழே 4 அணுக்கள் இலத்திரன் நிலைமை போல் தரப்பட்டது. 4 அணு. ஒன்று பி, ஒரு இலத்திரன். அடுத்தது கியூ. அப்ப பாத்தீங்கன்னா முதலாவது சக்தி மட்டத்துல 2, 2வது 8, 2, 4, 6, 8, 3வது சக்தி மட்டத்துல 1. 6 பொறுத்த வரைக்கும் முதலாவது சக்தி மட்டத்துல 2, 2வது சக்தி மட்டத்துல 6. எஸ் பொறுத்த வரைக்கும் முதலாவது சக்தி மட்டத்துல 2, 2வது சக்தி மட்டத்துல 8, 3வது சக்தி மட்டத்திலையும் 8, 7, 2, 4, 6, 7. ரைட், இப்படி தந்திருக்கிறான். PQRS. மேலே தரப்பட்ட அணுக்களை பயன்படுத்தி பங்கீட்டு பிணைப்பு அயன் பிணைப்பு உருவாகும் விதத்தை வரைந்து காட்டுக. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு மூல அணுவையும் பயன்படுத்துக. கவனிங்க. பங்கீட்டு பிணைப்பையும் அயன் பிணைப்பையும் உருவாக்கு. அப்ப அயன் பிணைப்புன்னா உங்களுக்கு தெரியணும், இலத்திரனை இலக்கோணம் ஏற்கணும். அப்ப இலக்கிறதுக்கான சந்தர்ப்பம் யாருக்கு இருக்குது? கியூக்கு இருக்கு. இந்த பாருங்க, இவர் இலத்திரனை இலக்கும் Q+. அப்ப ஏற்கிறதுக்கான சந்தர்ப்பம் யாருக்கு இருக்குது? எஸ்க்கு இருக்குது. அப்ப S-. QS அது அயன் பிணைப்பை உருவாக்கும். இது அயன் பிணைப்பு. அப்ப பங்கீட்டு பிணைப்பை உருவாக்குற ஆட்கள் யாரா இருக்கும்? அப்ப இங்க P ஒரு இலத்திரன், இவர் ஒரு இலத்திரன். இங்க 6 இருக்கு. 6 இருக்கு. 6 இலத்திரன். அப்ப 2வது சக்தி மட்டத்துல 6. அப்ப 1 பிணைப்புல ஈடுபடும். மிச்சமா இருக்கிற 4 தனிச்சோடியா இருக்கும். 1 பிணைப்புல ஈடுபடும். இங்க இன்னும் ஒரு பியோட இணை. சரி, ஓகே. அப்ப கியூவும் எஸ்ஸும் அயன் பிணைப்பு, பியும் 6ம் பங்கீட்டு பிணைப்பு. சொன்ன விஷயம் விளையாடா? எப்படி கண்டுபிடிச்சேன்னு விளையாடா? அப்ப இவங்க 2 பேரும் அயன் பிணைப்பு, இவங்க 2 பேரும் பங்கீட்டு பிணைப்பு. அப்ப நான் சொல்லி இருக்கிறேன், இப்படி வினாக்களை செய்யும் போது அந்த கள்ள மூளையை யூஸ் பண்ணிக்கொள்ளும். என்ன கள்ள மூளை? எப்படி? இது ஹைட்ரஜன், அது உங்களுக்கு நல்லா தெரியும். இது பாத்தீங்கன்னா பொட்டாசியம், இது பாத்தீங்கன்னா ஆக்சிஜன், இது பாத்தீங்கன்னா குளோரின்.
அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த பொட்டாசியமும் குளோரினும் சேர்ந்து பொட்டாசியம் இல்ல சோடியம் என்ன சோடியம் இல்லையா சாரி சோடியம். அப்ப சோடியமும் குளோரினும் சேர்ந்து அயன் பிணைக்கும். ஐதரசனும் ஆக்சிஜனும் சேர்ந்து பங்கிட்டு வழி பிணைக்கும். சம்டைம் ஒருத்தர் போடுறார் HCl. ஆனா இங்க சொல்லி இருக்கிறது மேலே தரப்பட்ட அணுக்களை பயன்படுத்தி பங்கிட்டு வழி பிணைப்பு அயன் பிணைப்பு உருவாகும் விதத்தை அதுக்கு மேல 4 அணுக்களில் 2 இலத்திரன் நிலையமைப்பு தரப்பட்டுள்ளன. இங்கே பயன்படுத்த அணுக்களின் இலத்திரன் நிலையம் தரப்பட்டுள்ளன. இங்கே பயன்படுத்தத்தக்க குறியீடுகள் நியம குறியீடுகள் அல்ல. ரைட். மேலே தரப்பட்ட அணுக்களை பயன்படுத்தி பங்கிட்டு வழி பிணைப்பு அயன் பிணைப்பு உருவாகும் விதத்தை வரைந்து காட்டுக. ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கும் ஒவ்வொரு மூல அணுவை பயன்படுத்து. ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கும் ஒவ்வொரு மூல அணுவை பயன்படுத்து. அப்ப இவரையும் வச்சுக்கொண்டு அயன் பிணைப்பு, அவங்க 2 பேரையும் வச்சுக்கொண்டு பங்கிட்டு வழி பிணைப்பு. அப்ப பிள்ளை எப்படி எழுதணும் விளங்கிட்டா? அப்ப பங்கிட்டு வழி பிணைப்பு எப்படி வரும், அயன் பிணைப்பு எப்படி வரும்? சரியா பிள்ளை? பங்கிட்டு வழி பிணைப்பு எப்படி வரும், அயன் பிணைப்பு எப்படி வரும்? ஒவ்வொரு மூலக அணுவையும் பயன்படுத்துக அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஒவ்வொரு மூலக அணுவையும் பயன்படுத்துக அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப 4 பேரையும் பயன்படுத்தும். அப்ப இதுக்கு எப்படி விட எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது உங்களுக்கு தரப்பட்டது பங்கிட்டு வழி பிணைப்பு. அப்ப பங்கிட்டு வழி பிணைப்புன்னு தந்தா, அப்ப முதலாவது உங்களுக்கு தந்தது பங்கிட்டு வழி பிணைப்பு. அப்ப நீங்க போடுவீங்க ரைட் பி அப்படின்னு ஒரு அணு. ஓகே. அப்ப அங்கால கியூ அணுல முதலாவது சக்தி மண்டலத்துல 2. ஓகே. 2வது சக்தி மண்டலத்துல எத்தனை 6 2 4 6. இங்க ஒன்று இங்க ஒன்று. இங்கிட்டு பி முதலாவது சக்தி மண்டலத்துல 1. அப்ப பாத்தீங்கன்னா பிள்ளை இவ்வாறு பங்கிட்டு வழி பிணைப்பில் ஈடுபடும். இவங்க 2 பேரும் ஒரு சோடி, இவங்க 2 பேரும் ஒரு சோடியாக இருக்கும். இதை நாங்க இப்படி வரைஞ்சு விட்டா சரி. அதாவது 2 பேரும் பொதுவான ஒரு சக்தி மட்டம் மாதிரி வரைஞ்சா சரி. சரியா? இது 2ம் சேர்ந்து இப்படி வரையும் ஒரு சோடி. இவங்க 2 பேரும் சேர்ந்து இன்னும் ஒரு சோடி. இவங்க 2 பேரும் சேர்ந்து இன்னும் ஒரு சோடி. ரைட்டா? இப்படி போட்டு கொடுக்க. இதான் மிக பொருத்தமான விடைய பங்கிட்டு வழி பிணைப்பு. அதே மாதிரி அயன் பிணைப்புண்ட போது ரைட், அயன் பிணைப்புண்ட போது அப்ப உங்களுக்கு தெரியணும் இப்படி வரையணும். அயன் பிணைப்புண்ட போது எப்படி வரையணும்? ரைட். அயன் பிணைப்பு எப்படி வரையணும்? அப்ப அயன் பிணைப்பு வந்து கியூவும் எஸ்ஸும். அப்ப கியூக்கு எப்படி வரைவீங்க? முதலாவது சக்தி மண்டலத்துல 2, 2வது பாத்தீங்கன்னா 8 2 4 6 8. அப்ப இது பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் ஒன்றை இழந்துட்டுது. எஸ் பாத்தீங்கன்னு சொன்னா எஸ் முதலாவது சக்தி மண்டலத்துல 2, எஸ் முதலாவது சக்தி மண்டலத்துல 2, 2வது சக்தி மண்டலத்துல 8 2 4 6 8. 3வது சக்தி மண்டலத்துல பாத்தீங்கன்னா 7 2 4 6 7. இவர் ஒன்றை இழந்திருக்கிறார், அதை வாங்கி 8. இப்ப இவர் ஒரு மைனஸ். விளங்கிட்டா? இது அயன் பிணைப்புக்குள்ள வரைவீங்க, இது பங்கிட்டு வழி பிணைப்புக்குள்ள வரைவீங்க. இது பங்கிட்டு வழி பிணைப்புக்குள்ள வரைங்க, இது அயன் பிணைப்புக்கு கீழே வரைங்க. வரைஞ்சு கொள்ளுங்க. பிறகு நாங்க ஒரு வினாக்கள் அதாவது ஒரு பாடம் ரிவிஷன் பண்ற டைம் இன்னும் தெளிவா சொல்லித்தார். இவர் ஒரு இலத்திரனை இழந்து நேரே, இங்கால ஒரு இலத்திரனை ஏற்று மாறே 2 பேரும் இணைஞ்சு கியூவும் எஸ்ஸும் இணைஞ்சு அயன் பிணைப்பு. இங்க பி ஒரு இலத்திரனை பங்கீட்டு கொடுக்குது, கியூ ஒரு இலத்திரனை கொடுக்குது பங்கீடு. 2 பேரும் சேர்ந்து பங்கீடு. கியூவும் பியும் ஒரு சோடி இலத்திரனை பங்கீடு. ஆகவே இதை நாம சொல்றது பங்கீட்டு வழி பிணைப்பு. ஓகேயா? நான் போட்ட வரைஞ்ச விஷயங்கள் ஓகேயானாக்கள் ஒரு லைக் கொண்டு தாங்க. ரைட் பிளேயர்? ரைட். ஓகே பிளேயர், வரைஞ்சு கொள்ளுங்க, கட்டாயம் வரைஞ்சு கொள்ளுங்க. சரி, ஓகே. ஆர் என குறிப்பிட்ட மூலகத்தின் ஆர் என குறிப்பிட்ட மூலகத்தின் ரைட்
ஆர் என குறிப்பிட்ட மூலகத்தின் அணுக்கள் இரண்டு இணைவதன் மூலம் உருவாகும் மூலக்கூறின் புள்ளி புள்ளடி லூயிஸின் கட்டமைப்பை வரைந்து காட்டுக. அப்ப ஆர் ஆரை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும் ஒரு ஈரணு வாயுவாக மாறும். என்ன, இரண்டு இணைவதன் மூலம் மூலக்கூறு ஒன்று உருவாகுது. அப்ப உங்களுக்கு தெரியணும் ஆறு பாத்தீங்கன்னா 2 4 6. அப்ப உங்களுக்கு தெரியணும் இவரோட ஆக்சிஜன் 2 4 6. அப்ப பிள்ளைகள் ஆறனும் குறிப்பிட்ட மூலகத்தின் அணுக்கள் இரண்டு இணைவதன் மூலம். அப்ப அணுக்கள் 2. அப்ப இது ஆர், அப்ப இன்னும் ஒரு ஆர், இது ஆர். ரைட், உங்களுக்கு தெரியும் இரண்டு இணைவதன் மூலம். இரண்டு சொன்னா அப்ப எப்படி இணையும்? அப்ப ஆர் ரைட், இது 2, ரெண்டாவது சக்தி மடத்துல 2, இங்க 4, இங்க 2. இந்த ஆறுல பாத்தீங்கன்னா ரெண்டாவது சக்தி மடத்துல எத்தனை? 2 4 6. அப்ப இவங்க 2 பேரும் என்ன செய்வாங்க? ரெண்டும் பிணைப்புல எடுக்கணும். எப்படி? இப்படி 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 பிணைப்புல எடுக்கணும். ரைட், இவங்க இப்படி, அதே மாதிரி இவங்க இப்படி பிணைப்புல எடுக்கணும். இப்படி பிணைப்புல ஈடுபடும் போது ஒரு சோடி இலத்திரன் இங்க பங்கீடு நடக்கும். ஒரு சோடி இலத்திரன். இப்ப கேள்வி என்னன்னா பிள்ளைகள், கேள்வி என்னன்னு சொன்னா பிள்ளைகள், உங்களுக்கு கேள்வி லூயிஸின் புள்ளி புள்ளடி கட்டமைப்பை வரைந்து காட்டுக. இரண்டு இணைவதன் மூலம் உருவாகும் மூலக்கூறின் லூயிஸின் புள்ளி புள்ளடி கட்டமைப்பு வரைந்து காட்டுக. அப்ப இதை நீங்க முதலாவது பாக்ஸ்ல வரைவீங்க. ஏன்? இவர்ல இருக்கிற ஒரு இலத்திரன், இவர்ல இருக்கிற ஒரு இலத்திரன், ஒரு இலத்திரன் இல்ல 2 சோடி. ஏன்னா 2 சோடி சொல்லி 2 சோடி இப்படி பிணைப்புல ஈடுபடும். ரைட், அப்பதானே 2 4 6 8, 2 4 6 8. இப்ப லூயிஸின் கட்டமைப்பு, லூயிஸின் கட்டமைப்பு போட்டீங்கன்னா, லூயிஸின் கட்டமைப்பு போட்டீங்கன்னா ஆர் ரைட், பாருங்க 2 சோடி 2 சோடி ஆர், பிணைப்புல ஈடுபடாத தனிச்சோடி 2 4 2 4. இதை நீங்க அடுத்த பாக்ஸ்ல வரைஞ்சு கொடுக்கணும். ஓகே பிள்ளை? ரைட், ஒருத்தர் இப்படி வரைய சிம்பிளா, சரி நாங்க இப்படி எல்லாம் வரையாம நான் இப்படி வரைய போறேன். எப்படி? இறுதி ஓட்டு இலத்திரனை மட்டும் வச்சுக்கொண்டு. இப்ப ஆர் இறுதி ஓட்டு இலத்திரன் எத்தனை? 2 4 6. ஆர் இறுதி ஓட்டு இலத்திரன் எப்படி? 2 4 6. ரைட், இப்படி வருகமே. ரைட், இந்த மெத்தட் நாங்க கூடுதலா சொல்லி கொடுக்குற மெத்தட். அதாவது ஆர், அதாவது 2 4 6. இந்த ஆர் 2 4 6 பாத்தீங்கன்னா இது. ரைட், இதை நாங்க சொல்லுவோம் லூயிஸின் கட்டமைப்பு, லூயிஸின் புள்ளி கட்டமைப்பு. அவங்க புள்ளடி அப்படின்னு கேட்டதால இது புள்ளடி 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 புள்ளடி, லூயிஸின் புள்ளி புள்ளடி கட்டமைப்பு. லூயிஸின் கட்டமைப்பு வந்தீங்கன்னா ஆர் ஒரு பிணைப்பு ஒரு பிணைப்பு ஆர், தனிச்சோடி 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 தனிச்சோடி. இதை நீங்க அடுத்த பாக்ஸ்ல வரைஞ்சு கொள்ளலாம். ஓகே அப்படியே? இது முதலாவது பாக்ஸ், இது ரெண்டாவது பாக்ஸ்ல வரைஞ்சு கொள்ளலாம். அப்படியும் வரையணும், இப்படியும் வரையலும், அப்படியும் வரையலும். நோட் பண்ணி கொள்ளுங்க. ரைட், அப்ப ஐந்தாவது வினா, மூலக்கூறுகளுக்கிடையே காணப்படும் மூலக்கூட்டிடை கவர்ச்சி விசை காரணமாக நீர் கொண்டுள்ள தனித்துவமான இயல்புகளை குறிப்பிடுகிறது. நீர் கொண்டுள்ள தனித்துவமான இயல்பு உங்களுக்கு தெரியும். உயர் என கொதிநிலை, உயர் தன்வெப்ப கொள்ளளவு, நீரிலும் பார்க்க பனிக்கட்டிக்கு அடர்த்தி குறைவு. ரைட், நீரிலும் பார்க்க பனிக்கட்டிக்கு அடர்த்தி குறைவு. அதே போல அறை வெப்பநிலையில திரவமாக இருக்கிறது. இந்த இயல்புகளை மிக முக்கியமா சொல்லலாம். அதுல குறிப்பாக உயர் கொதிநிலை, உயர் தன்வெப்ப கொள்ளளவு, நீரிலும் பார்க்க பனிக்கட்டிக்கு அடர்த்தி குறைவு. இந்த விஷயத்தை கட்டாயம் நீங்க நோட் பண்ணி கொள்ள முடியும். ஓகே அப்படியே? ரைட், மூன்றாவது வினாவும் நாங்க பார்த்தாச்சு. மூன்றாவது வினாவையும் நாங்க பார்த்தாச்சு. இனி
4வது ஸ்ட்ரக்சர் வினாவை பூரணமாக பார்த்தால் இன்றைய வகுப்பு உண்மையிலேயே நல்ல பிரயோசனமாக அமையக்கூடியதாக இருக்கும். சரியா பிள்ளைகள் நோட் பண்ணி கொடுக்கும். சில பிள்ளைகளுக்கு இந்த வினாக்கள் சிலது எப்படி எழுதுறன்னு தெரியாது. முதலாவது விட எழுதுங்க. நான் சொல்லித்தர விஷயங்கள் எழுதுங்க. உங்களுக்கு என்ன சரி சந்தேகங்கள்னா குறை வார வகுப்புகளை கேட்டுக்கொள்ள முடியும். சரியா பிள்ளைகள்? இதுல இருக்கிற விஷயம் என்னன்னா அவங்க தந்த படத்துக்கு 2 பிணைப்பு போகும். 2 பிணைப்பு போகும். அப்பதான் 8 வரும். ஏன் இறுதியோடு 6 இலத்திரன் 2 பிணைப்பு போல 8. இப்படியும் வரையணும். இன்னும் சிம்பிளா வரையணும்னா 6 இலத்திரன். அப்ப இங்கால இருக்கிற 6 இலத்திரன் 2 பிணைப்பு போகும். 2 பிணைப்பு போகும். இதை நாங்க சொல்றது லூயிஸின் புள்ளி புள்ளடி கட்டம். கேட்டு இருக்கிறது லூயிஸின் புள்ளி புள்ளடி கட்டமைப்பு தானே. இதை வரைங்க மெயினா. லூயிஸின் கட்டமைப்புனா இந்த 2 பேரும் பிணைப்பாகும். தனிச்சோடியாக மாறும். சரியா பிள்ளை? ரைட். அவங்க கேள்வி கேட்டதுக்கு இது மிக பொருத்தமான விட. இதுவும் மிக பொருத்தமான விட. ரைட். புள்ளி புள்ளடி புள்ளி புள்ளடி. அப்ப புள்ளடிய வரைங்க. புள்ளடி ரைட். புள்ளடி புள்ளி புள்ளடி புள்ளடி கட்டமைப்பு. ரைட். ஓகே. 4வது வினாவுக்கு வருவோம். ஓர் அலகு பரப்புக்கு செங்குத்தாக தாக்கும் விசை அமுக்கமாகும். நாங்க தரம் 10ல படிச்சு கொண்டிருக்கிற ஒரு பாடம். ரைட். அதே கேள்வியாக வந்திருக்கு. ஓர் அலகு பரப்புக்கு செங்குத்தாக தாக்கும் விசை அமுக்கமாகும். அமுக்கத்தின் பயன்களும் பிரயோகங்களும் பல்வேறு வகையான செவ்வக வடிவான மரக்குற்றியின் நீளம் அகலம் முறையே 30 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் ஆகும். 6 கிலோ திணிவுடைய மரக்குற்றி மேசையின் மீது வைக்கப்பட்டுள்ளது. 6 கிலோ மரக்குற்றியா மேசையின் மீது வைக்கப்பட்டுள்ளதாம். ரைட். ஓகே. அப்ப 6 கிலோ மரக்குற்றி மேசையின் மீது வைக்கப்பட்டுள்ளது. அப்ப நீளம் அகலம் இப்படி இருக்கு. ரைட். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு மரக்குற்றி இப்படி இருக்குது. ரைட். இவ்வாறு ஒரு மரக்குற்றியை வச்சிருக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா இப்படி ஒரு மேசையில வைக்கப்பட்டுள்ளது. ரைட். கவனித்தீங்கன்னா பிள்ளைகள் இவ்வாறு ஒரு மேசையில வைக்கப்பட்டிருக்குது ஒரு மரக்குற்றி. இப்ப இங்க பாத்தீங்கன்னா நீளம் பாத்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர். நீளம் 30 சென்டிமீட்டர். உலகம் 30 சென்டிமீட்டர். அகலம் 20 சென்டிமீட்டர். உயரம் பாத்தீங்கன்னா தரையில உயரம் தரையில 6 கிலோ திணிவு. 6 கிலோ திணிவு. அப்ப கேள்வி என்னன்னு சொன்னால் மரக்குற்றினால் மேசை மீது ஏற்படுத்தப்படும் அமுக்கத்தை கணிக்கும். அமுக்கம். அப்ப பிள்ளைகள் அமுக்கம் சொல்லி உண்மையிலே அப்படிதான் கொஞ்சம் சில விஷயங்களை யோசிக்கும். அப்ப விசை உனக்கு 6 கிலோ நிவேதம் 60 நியூட்டன் மேல வரும். 60 நியூட்டன் மேல வரும். 30 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர். அப்ப பெருக்கினா பிள்ளைகள் உங்களுக்கு வரும் 600 சென்டிமீட்டர் வந்து கொடுக்க. நான் அழகா சொல்லி தந்திருக்கேன். ஒரு அமுக்கத்தை காரணமா இருந்தா 600 சென்டிமீட்டர் வர்க்கம். ஆனா சென்டிமீட்டர் வர்க்கத்துல வரக்கூடாது, மீட்டர் வர்க்கத்துல வரும். என்ன செய்யணும்? 600 சென்டிமீட்டர் வர்க்கத்தை நாங்க மீட்டர் வர்க்கத்துக்கு மாத்த எத்தனையால பிரிக்கணும்? அழகா சொல்லி தந்திருக்கு. 10,000ஆல பிரிச்சோம். 10,000ஆல பிரிக்கணும். ஏன் ஒரு தெரியும்? சென்டிமீட்டரை 100ஆல பிரிச்சா மீட்டர். இங்க சென்டிமீட்டர் வர்க்கம். அப்ப 100 இன்னொரு 100. அப்ப 10,000ஆல பிரிச்சோம். அப்ப 10,000ஆல பிரிச்சீங்கன்னா மீட்டர் வர்க்கம். இப்ப இந்த 2 சேவர் வெட்டலாம். இந்த 100 மேல வைப்பு. அப்ப 600, அதாவது 6 இன்னொரு 100, 6000 இல்ல 6 பிரிச்சீங்கன்னா 1000 பஸ்கால் இப்படி வரும். ஓகே. அப்படி நான் சொன்ன விஷயம் விளங்கிடுதான். இப்ப நான்
சொன்ன விஷயம் விளங்கிட்டுதான். ரைட்? அதாவது நான் எப்படி பரப்ப கண்டா இந்த பாருங்க, இதான் பரப்பு, இதான் பரப்பு, இதானே பரப்பு, அடிப்பரப்பு. அடிப்பரப்பான நிறை நிறை 600 நியூட்டன். அடிப்பரப்பு பாருங்க, நீளம் தர அகலம் 30 தர 20, 30 20 பெருக்கினா 600 சென்டிமீட்டர் வர்க்கம். 600 சென்டிமீட்டர் வர்க்கத்தை மீட்டர் வர்க்கத்துக்கு பார்த்த 10,000 பிரிச்சோம். பிரிச்ச 1000 பஸ்கால். சொன்ன விளங்கிட்டாங்களே? ரைட். 1000 கிலோகிராம் அடர்த்தி உடைய ஒரு திரவ மேற்பரப்பில் இருந்து 1000 கிலோகிராம் அடர்த்தி உடைய கிலோகிராம் மீட்டர் -3 வரும். 1000 கிலோகிராம் மீட்டர் -3 அடர்த்தி உடைய ஒரு திரவ மேற்பரப்பில் இருந்து எவ்வளவு ஆழத்தில் உள்ள அமுக்கம் மேலே தரப்பட்டுள்ள அமுக்கத்துக்கு சமனாகும்? ஒரு 1000 கிலோகிராம் மீட்டர் -3 அடர்த்தி கொண்ட ஒரு திரவ மேற்பரப்புல இருந்து எவ்வளவு ஆழத்தில் உள்ள அமுக்கம் மேலே தரப்பட்ட அமுக்கத்துக்கு சமனாகும்னு கேட்கிறார். எப்படி கேள்வி தெரியுமா? கொல்ட்டி கேள்வி, உண்மையிலே நல்ல ஒரு கேள்வி. அமுக்கம் 1000 பஸ்கால். அவ கேட்கிறான், ஒரு இந்த அடர்த்தி கொண்ட ஒரு திரவத்தின் எவ்வளவு ஆழத்துல இதே அமுக்கம் தொழிற்படும் பாருங்க. HOG திரவமட்ட அமுக்கம் HOG யாருக்கு சமன்? 1000க்கு சமன். HOG 1000க்கு சமன். அவ H தான் கேள்வி. 1000 தர 10 சமன் 1000. அவ H சமன் 1000 கீழ் 10,000. அவ சுருக்கினால் 1/10 0.1 மீட்டர் ஆகுது. சொன்னீங்களா? வெரி குட். சொன்னீங்களா? அதாவது உண்மையா எப்படி கேள்வி யோசிச்சு பாரு. ஒழுங்கா படிக்கிற பிள்ளைக்கு, ஒழுங்கான, அதாவது டெலண்டான பிள்ளைக்கு விளங்கும். உண்மையிலே கொல்ட்டி கேள்வி. அதாவது அமுக்கம் சமன் விசைங்கில் பரப்பு. பெஸ்டுக்கு நாங்க திணிவே போடலாம். அதை நாங்க நிறைக்கு மாத்திரம் 60 நியூட்டன். 6 கிலோ 60 நியூட்டன். சென்டிமீட்டர் வர்க்கத்தை மீட்டர் வர்க்கத்துக்கு மாத்திரம் மாத்தி பிரிச்சோம். 6000 பிரிச்சா 1000 பஸ்கால். அந்த 1000 பஸ்கால் 1000 பஸ்கால்னு சொன்னால் ரைட். பாத்தீங்கன்னா இதை பிரிச்சா 0.1 மீட்டராக இருக்கும். ரைட். அடுத்தது பி பாட்கே. மூன்று பாத்திரத்தில் ஒரே அளவான திரவம் காணப்படுவதை கீழே உள்ள படம் காட்டுகிறது. ரைட். கவனிங்களே, என்னையா? மூன்று பாத்திரத்தில் ஒரே அளவான திரவம் காணப்படும். ஒரே அளவான சம அளவான திரவம் காணப்படுதாம். கவனித்துக் கொள்வோம். ஒரே அளவான திரவம் காணப்படுது. அப்ப திரவம் A, நீர், திரவம் B இப்படி தரப்பட்டு. அப்ப திரவம் A, இது திரவம் A, இது திரவம் B, இது திரவம் C, அப்ப நீரமானி இருக்கு பாருங்களே. இங்க நீரமானி இங்க இருக்கு. நீரமானி இருக்குது இங்க. இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைய, இது நீர். நீருடன் ஒப்பிடும் போது இது நீர், இது திரவம். நீருடன் ஒப்பிடும் போதும் திரவங்கள் A, B அடர்த்தி கூடவா குறையவா என குறிப்பிடும். நீரோடு ஒப்பிடும் போது AB அடர்த்தி இதான் நீர். அப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு நீரமானியை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற மிக முக்கியமான விஷயம் நீரமானியை பொறுத்த வரைக்கும். இப்போ உங்களுக்கு தெரியணும், நீரமானி இதான் நீரமானின்னு சொன்னா ஹைட்ரோமீட்டர். இதுக்குள்ள ஈயக்குன்றுகள் இருக்கும். ஈயக்குன்றுகள் ஏன் இருக்குதுன்னா திரவத்துல நிலையாக நிற்பதற்கு. திரவத்துல நீரமானி
நிலையாக நிற்பதற்கு. நிலையா இருந்தா தான் என்ன செய்யலாம், அவர அளவு திட்டங்களை சரியா கொடுக்க. சரி, இப்ப இங்க நடக்கிற விஷயம் என்னன்னா பிள்ளைகள், கீழ்நோக்கிய நிறை, கீழ்நோக்கிய W நிறை, மேல்நோக்கிய U W வந்து யூக்கு சமனாக இருக்கும். நிறையும் அதாவது அமிழ்ந்து மிதத்து, இதை நாங்க சொல்றது அமிழ்ந்து மிதத்து. அமிழ்ந்து மிதக்கிற சந்தர்ப்பத்தில் W யூவும் எப்படி இருக்கும், சமனாக இருக்கும். W யூவும் சமன். அப்ப நாங்க படிக்கிறோம் யூ வந்து இடம்பெயர்க்கப்பட்ட பாய்ந்த நிறைக்கு சமன், வீரோஜிக்கு சமன். அதாவது இடம்பெயர்க்கப்பட்ட பாய்ந்த நிறை வீரோஜிக்கு சமன். இந்த W யூ வீரோஜிக்கு சமன். இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், இந்த திரவம் அடர்த்தி குறைய, அடர்த்தி குறை என்று சொன்னால் உங்களுக்கு தெரியணும் G மாறாது, W U மாறாது. ஏன், அமிழ்ந்து மிதக்குது, U மாறாது, மேல்நிலைப்பு மாறாது. அப்ப அடர்த்தி குறைந்தால் அதிக கனவளவு இடம்பெயர்க்கப்படணும், அதிக கனவளவு. அப்ப அதிக கனவளவு இடம்பெயர்க்கப்படுறதுக்கு இவ்வளவு நீரமானின பகுதியும் அந்த திரவத்தில் அமிழணும். அதால ஆழம், அதாவது கூடுதலான அளவு கீழே அமிழக்கூடியது. இதுல அடர்த்தி இவ்வளவு கனவளவு, அப்ப கனவளவு ஓரளவு இருக்கிறதால இதுல அடர்த்தி இவருக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கு. இங்க பாருங்க, இவ்வளவு கனவளவு போதும், இவ்வளவு கனவளவு போதும்னு சொன்னா இவர கனவளவு நல்லாவே குறைவுன்னு என்ன அர்த்தம், இந்த திரவத்தின் அடர்த்தி மிக கூட. ஆகவே ஏ விட நீருக்கு அடர்த்தி கூட, நீரை விட பிக்கு அடர்த்தி கூட. ஆகவே திரவம் ஏக்கு நீரை விட அடர்த்தி குறைவு, நீரை விட அடர்த்தி குறைவு. திரவம் பிக்கு நீரை விட அடர்த்தி அதிகம். நான் சொன்ன விஷயம் வெளியிடம். அதாவது ஒரு நீரமானில சுருக்கம், நீரமானி வந்து நல்லாவே மேல இருக்குது நம்மளே, அப்ப உங்களுக்கு தெரியணும் அது அடர்த்தி, திரவத்தின் அடர்த்தி கூடுதலாக இருக்கும். ஏன்னா ஒரு சிறிய அளவு கனவளவு தான் நாங்க என்ன செய்யும், இடம்பெயர்க்கப்படும். அந்த சிறிய கனவளவு இடம்பெயர்க்கப்படுதுன்னா அந்த திரவத்தின் அடர்த்தி கூடுதலாக இருக்கும். இங்க அதிக அளவான திரவம் இடம்பெயர்க்கப்படுதுன்னா அந்த திரவத்தின் அடர்த்தி குறைவாக இருக்கும். நான் சொன்ன விஷயம் விளையிட்டா, இதான் நீங்க உள்ள விஷயம், இதான் ஒரிஜினல் தியரி. நீரமானிட தியரி என்னன்னா நிறையும் மேலுதைப்பும் சமன். இந்த மேலுதைப்பு வீரோஜிக்கு சமன், இடம்பெயர்க்கப்பட்ட பாய்ந்த நிறைக்கு சமன். இடம்பெயர்க்கப்பட்ட பாய்ந்த நிறை, அப்ப உங்களுக்கு கனவளவு கூடுதலா இடம்பெயர்க்கப்பட்டால் அடர்த்தி குறையும், குறைவாக இடம்பெயர்க்கப்பட்டால் அந்த திரவத்தின் அடர்த்தி கூட. இதான் இங்க உள்ள விஷயம். அப்ப பாத்தீங்கன்னா ஏக்கு அடர்த்தி குறைவு, பிக்கு அடர்த்தி அதிகம். ரைட். நீரமானி தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் விதி யாது? வேகமா டைப்பிங்ல போடுங்க முடியும். நீரமானி பயன்படுத்துறதுல, அதாவது நீரமானி தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் விதி யாது? நீரமானி தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் விதி யாது? அப்ப நீரமானி தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் விதி ஆர்க்கிமிடிஸின் விதி. ஆர்க்கிமிடிஸ் விதி, அந்த விதியை பெயரிடுக. ஆர்க்கிமிடிஸ் விதி என்ன? பொருள் ஒன்று, மிக முக்கியமா நோட் பண்ணிக்கணும், பொருள் ஒன்று பாய் ஒன்றினுள், பொருள் ஒன்று பாய் ஒன்றினுள் பகுதி அளவில் அல்லது முற்றா, பகுதி அளவுல அல்லது முற்றா அமிழ்ந்துள்ள போதும், பகுதி அளவில் அல்லது முற்றாக அமிழ்ந்துள்ள போதும் அப்பாயினால் கொடுக்கப்படும் மேலுதைப்பானது இடம்பெயர்க்கப்பட்ட பாய்ந்த நிறைக்கு சமன். மேலுதைப்பானது இடம்பெயர்க்கப்பட்ட பாய்ந்த நிறைக்கு சமன். மேலுதைப்பானது இடம்பெயர்க்கப்பட்ட பாய்ந்த நிறைக்கு சமன். பொருள் ஒன்று பாய் ஒன்றினுள் பகுதி அளவில் அல்லது முற்றாக அமர்ந்துள்ள போது அப்பாயினால் கொடுக்கப்படும் மேலுதைப்பானது இடம்பெயர்க்கப்பட்ட பாய்ந்த நிறைக்கு சமனாகும். விதி எழுதியாச்சு. எழுதினாக்கள் உங்களோட பேரை கொஞ்சம் டைப் பண்ணி போடுங்க. யாரெல்லாம் ஸ்ட்ராங்கா எழுதி இருக்கிறீங்கன்னு பார்க்க, ஆக்டிவா இருக்கிறீங்கன்னு பார்ப்போம். கிளாஸ்ல எழுதினாக்க இந்த விதிய கோட்பாட்டை எழுதினாக்க
ஆர்க்கிமிடிஸின் விதி அல்லது கோட்பாடு என்று சொல்லுவாங்க. பொருளொன்று பாய் ஒன்றினுள் பகுதி அளவில் அல்லது முற்றாக வென்றுள்ள போது அப்பாயினால் கொடுக்கப்படும் மேலுதைப்பானது இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறைக்கு சமனாகும். வெரி குட். இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறைக்கு சமம். அப்ப எவ்வளவுக்கு கனவளவு, அதாவது அந்த பாயினுள் அமர்த்தப்படுதோ அவ்வளவு கனவளவு இடம்பெயர்க்கப்படும். அவ்வளவு கனவளவு இடம்பெயர்க்கப்படுதுன்னா அடர்த்தி குறைவா இருக்கும். கனவளவு குறைவாக இருந்தால் அந்த திரவத்துக்கு அடர்த்தி கூடுதலாகும். திரவங்களோட அடர்த்தியை ஒப்பிடுவதற்காகவும் திரவங்களோட அடர்த்தியை அளவிடுவதற்காகவும் இந்த நீரமானிகள் பயன்படுத்தப்படும். அளவிடைகள் பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழ் நோக்கி எழுதப்படும். மேல இருந்து கீழ் நோக்கி எழுதப்படும் அளவிடைகள். அதே மாதிரி ஈயச்சன்னம் போடப்பட்டது அந்த திரவத்தினுள் நிலையாக நிற்பது. ரைட், ஓகே, வெரி குட். சரி புள்ளி. அடுத்தது சி பார்ட். அலைகளின் தன்மை, துணிக்கைகளின் பரவும் விதம் தொடர்பான சிலிங்கியை ஈர்ப்பதன் மூலம் ஒரு செய்முறை செய்யப்பட்டுள்ளது. பின்வரும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உருவாக்கப்படும் அலை வகைகளை பெயர்ந்து சிலிங்கி காணப்படும் திசையில் முன்பின்னாக அசைத்தல். அப்ப சிலிங்கி காணப்படுற திசையில முன்பின்னாக அசைச்சிங்கண்டா, முன்பின்னாக அசைச்சால் என்ன அலை? நெட்டாங்கு அலை அல்லது நீள்பக்க அலைகளாக இருக்கும். நீள்பக்க அலைகளாக இருக்கும். அலை செல்லும் திசைக்கு செங்குத்தா அல்லது மேலும் கீழும் அசைச்சால் அது குறுக்கலை. உங்களுக்கு தெரியும், இது நெட்டாங்கு அலை. சிலுங்கி காணப்படும் திசைக்கு செங்குத்தான பக்கமாக அசைத்தல். செங்குத்தான பக்கம் குறுக்கலை அல்லது அகலாங்கு அலை. குறுக்கலை அல்லது அகலாங்கு அலை அப்படின்னு கதைப்போம். குறுக்கலை அல்லது அகலாங்கு அலை. மூன்றாவது, இவ்வாறு ஒரு அலை ஒன்று தரப்பட்டிருக்கு. ஒரு அலை நீங்க பார்க்கலாம். இங்க ஏ, இது பி, இது சி, இது டி, இது இ, இது எஃப், இது ஜி. இவ்வளவு ஏன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஏ இவ்வளவு ஏ. இப்ப பார்ப்போம். மேலே தரப்பட்ட அலையில் ஏ என குறிப்பிடப்பட்ட பௌதிக கணியம் என்ன பிள்ளை? இந்த ஏ என குறிப்பிடப்பட்ட பௌதிக கணியம் என்ன பிள்ளை? அப்ப ஏ என குறிக்கப்பட்டது பிள்ளை ஒண்ணு தெரியணும், வீச்சம். அலையில வீச்சம், அலையில வீச்சம், அலையின் வீச்சம், அலையில வீச்சம். பி வீச்சம் சொன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது ஒரு சமநிலை தானத்துல இருந்தான துணிக்கையின உச்ச இடப்பேச்சு. ஒரு சமநிலை தானத்துல இருந்தான துணிக்கையின உச்ச இடப்பேச்சு, அதான் வீச்சம். ரைட், உச்ச இடப்பேச்சு. அடுத்தது, மேலே தரப்பட்ட வரைவில் ஏ தொடக்கம் ஈ வரையிலான தூரத்தை குறிப்பிடும் பௌதிக கணியத்தை பெரு. ஏயிலிருந்து ஈ வரையான. அப்ப ஏ வந்து ஈ வரையான இந்த பௌதிக கணியம் என்ன? லெம்டான்னு சொல்லுவோம். அலை நீளம் என்னன்னு சொல்லுவோம்? அலை நீளம் சொல்லுவோம். ஒரு தூரத்தை அளவு பௌதிக கணியம் அலை நீளம். அலை நீளம், லெம்டா, அலை நீளம். யூ அலை ஒரு செகண்ட் நேரத்தில் ஏற்பட்டிருப்பின் அலையின மீடிரன் எவ்வளவு? இவ்வளவு ஒரு செகண்ட்ல ஏற்பட்டிருக்கான். இவ்வளவு ஒரு செகண்ட்ல ஏற்பட்டிருக்காமலே. அப்ப உங்களுக்கு தெரியணும், மீடிரன் சொன்னா ஒரு செகண்ட்ல ஏற்பட்ட அலைகள் அல்லது அதிர்வொலியின் எண்ணிக்கை. அலைகள் அல்லது அதிர்வொலியின் எண்ணிக்கை. அலைகள் அல்லது அதிர்வொலி எண்ணிக்கை. இவ்வளவு ஒரு செகண்ட்ல பாருங்க, ஒரு அலை, ரெண்டு அலை. ஆகவே எத்தனை ஹெர்ட்ஸ் பிளேன்? 2 ஹெர்ட்ஸ், 2 ஹெர்ட்ஸ், 2 ஹெர்ட்ஸ். அடுத்தது டி, இவ் அலையின் அலை நீளம் 0.5 மீட்டர் அடி. அதன் வேகம் யார்? வேகம். அப்ப v7 f lambda. அப்ப மீடியன் உங்களுக்கு தெரியணும், 2 ஹெர்ட்ஸ்னு தெரியும். அப்ப அலை நீளம் உங்களுக்கு சொல்றாங்க 0.5 மீட்டரா. அப்ப பெருக்கி விட்டா 1 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 அலையின வேகமாக இருக்கும். அலையின வேகமாக இருக்கும். இ, செங்கில் கதிர்களின் அலையின பயன்பாடு ஒன்று தெரியும். செங்கில் கதிர்ந்த பயன்பாடு அப்ப இரவு நேர கேமராக்கள்ல பயன்படுத்தப்படும். சேமை ஆளுகை ரிமோட் கண்ட்ரோல்ல பயன்படுத்தப்படும். வெப்ப கதிர்கள், ஐயா கதிர்கள் நாங்க சொல்றது வெப்ப கதிர்கள். இரவு நேர கேமராக்கள்ல பயன்படுத்தப்படும். சேமை ஆளுகையில பயன்படுத்தப்படும். ரைட், இப்படி பல
பயன்பாடுகளை நாங்க சொல்லிக் கொள்ளலாம். சரியா பிள்ளை? நான் சொன்ன விஷயம் விளங்கிட்டுதா? அப்ப ஸ்ட்ரக்சருக்குரிய நாங்க பூரணமான 4 வினாக்களுக்குரிய விஷயங்களை நாங்க பூரணமாக பார்த்துட்டோம். ஓகே அப்படியே ரைட். அப்ப ஸ்ட்ரக்சர்ல முதலாவது பொதுவான வினா, 2வது பாத்தீங்கன்னா ஒளித்தொகுப்பு சம்பந்தமாகவும், அதே போல மிக முக்கியமாக ஒரு அங்கி பாகுபாடு தொடர்பாக பார்த்தோம். அதே மாதிரி 3வதுல இந்த ஒட்சிஜன் வாயு தயாரிப்பு, காட்சி வடிப்பு முறைகள் தொடர்பாக, சமதானிகள் தொடர்பாக, லூயிஸின கட்டமைப்பு தொடர்பாக. 4வதுல அமுக்கம், நீரமானி மற்றும் அலைகள் தொடர்பான விஷயங்களை ஃபுல்லா பார்த்திருக்கிறோம் ஆர்க்கிமிடிஸ் தத்துவத்தோட. ரைட் பிள்ளைகள்? ஓகே, எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறீங்களோ அவளுக்குரிய பயன்களை இன்ஷா அல்லாஹ் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. எந்த ஒரு தாக்கத்துக்கும் சமணம் எதிர்மான மறுதாக்கம் கட்டாய நிச்சயம் கிடைக்கும். எவ்வளவுக்கு கண் முழித்து படிக்கிறீங்களோ அவளுக்குரிய பயன்களை நீங்க இன்ஷா அல்லாஹ் பெற்றுக்கொள்ள முடியும். ரைட் பிள்ளைகள்? இன்றைய வகுப்பு தொடர்பான கொமெண்ட்ஸை கட்டாயம் எனக்கு அனுப்பி கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்க மற்றொரு வகுப்புல சந்திச்சு கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் நைட் பிள்ளைகள்.